அன்பான தோழர்கள் எல்லாருக்கும் ஈவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் சார்பாகவும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஈவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 289வது மெய்நிகர் மேடை. இதில் நம்முடைய பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவினுடைய 46வது கூட்டம். இன்று கூட பேராசிரியர் முனைவர் பிலவேந்திரன் இன்று காலையில் பேசிக் கொண்டிருந்த போது பேராசிரியர் நாவா எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து படித்து பார்க்கின்ற போது மிகப்பெரிய எதிர்கால திட்டத்தோடு அவர் தமிழ் பண்பாடு பற்றி பல்வேறு தளங்களில் நின்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை நாம் எட்டி பிடிப்பதே சற்று கடினமானது. அந்த காலத்திலேயே கிடைக்கக்கூடிய வசதிகளை வைத்துக்கொண்டு, கிடைக்கக்கூடிய நூல்களை வைத்துக்கொண்டு அவர் இவ்வளவு தனித்துவமிக்க ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பது நாம சிந்தித்து பார்க்க வேண்டியது என்று அவர் இன்று காலையில் பிலவேந்திரன் அவர்கள் பேசுகின்ற போது குறிப்பிட்டார். நாம் அதைத்தான் பேராசிரியர் நாவா காட்டிய பாதையில் தொடர்ச்சியாக அவருடைய பெயரை துலங்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு, பேராசிரியர் நாவா நடத்தியது நெல்லை ஆய்வுக்குழு, அவருடைய பெயரிலேயே பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு என்ற ஒன்றை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 46 மாதங்களாக இடைவிடாது, ஒவ்வொரு மாதம் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த ஆய்வுக் கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்வேறு தலைப்புகள், பல்வேறு புலங்கள் சார்ந்த ஆய்வுகள் இங்கு பேசப்படுகின்றன. அந்த வகையில் இன்று நம்முடைய அன்பு தம்பி கவிஞர் ஹாமி முஸ்தபா அவர்கள் இசை குறித்த முஸ்லிம் கருத்தாடல்களும் திருக்குரான் பிரதியின் இசைக்குறிப்புகளும் என்ற தலைப்பில் தம்முடைய ஆய்வுரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். இதற்கு அமெரிக்க உலக தமிழிசை பல்கலைக்கழகத்தினுடைய கல்விப்புல தலைவர் முனைவர் ஷைலஜா ஹெலின் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் நிகழ்வை தொடக்கமாக அன்பு தம்பி ஆரல் வாய்மொழி விக்டர் அவர்கள் தற்பொழுது திருவனந்தபுரத்தில் இருந்து பல்வேறு விதமான இசைப்பணிகளையும் அதே மாதிரி டிஜிட்டல் பணிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். நம்முடைய செல்ல தம்பி ஆரல் வாய்மொழியில அப்போ நாங்கெல்லாம், நான் சொல்றது 1980களில் சின்ன பையனாக இருந்து கலை இலக்கிய பெருமன்றத்தோடு இணைந்தே வளர்ந்த அன்பு தம்பி. அந்த தம்பி இப்பொழுது ஒரு இசைப்பாடலை தருவார். அவரை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். கலப்ப மண்ண மறந்து ரொம்ப துரு பிடிச்சாச்சி, கலப்ப மண்ண மறந்து ரொம்ப துரு பிடிச்சாச்சி, 2 காளமாடு வேலையின்றி இழைச்சி போயாச்சி, கலப்ப மண்ண மறந்து ரொம்ப துரு பிடிச்சாச்சி. ஊருக்குள்ள சின்ன சின்ன களவு நடக்குது, ஊருக்குள்ள சின்ன சின்ன களவு நடக்குது, கேட்டா 100 மில்லிக்காக என்ற பதிலும் கிடைக்குது. ஊருக்குள்ள சின்ன சின்ன களவு நடக்குது, கேட்டா 100 மில்லிக்காக என்ற பதிலும் கிடைக்குது. காவிரியில் கங்கை பாய நேரம் பார்க்குது, காவிரியில் கங்கை பாய நேரம் பார்க்குது,
தெலுங்கு கங்கை கூட கசமுசாவில் படுத்து விட்டது. கலப்ப மண்ண மறந்து ரொம்ப துரு பிடிச்சாச்சு. 2 காள மாடு வேலையின்றி இழைச்சி போயாச்சு. கலப்ப மண்ண மறந்து ரொம்ப துரு பிடிச்சாச்சு. வடக்க நித்தம் வெள்ளம் வந்து ஊரை அழிக்குது. வடக்க நித்தம் வெள்ளம் வந்து ஊரை அழிக்குது. தெக்க வங்க கடலும் புயல நம்பி வானம் நிக்குது. வடக்க நித்தம் வெள்ளம் வந்து ஊரை அழிக்குது. தெக்க வங்க கடலும் புயல நம்பி வானம் நிக்குது. புருவ நெல்லே பொழச்ச மறுபொழப்பாச்சி. புருவ நெல்லே பொழச்ச பொழப்பு மறுபொழப்பாச்சி. தஞ்சை குடிகள் கூட பஞ்சம் பொழைக்க புறப்படலாச்சு. கலப்ப மண்ண மறந்து ரொம்ப துரு பிடிச்சாச்சு. 2 காள மாடு இன்றி இழைச்சி போயாச்சு. ஆன போதும் பூமியிலே வறுமையின் கோடு. உலகை ஆளும் வர்க்க சுரண்டலினால் திணறுது நாடு. நன்றி. ரொம்ப நன்றி விக்டர். பழைய பாட்டு, ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டை பாடினதுக்கு நன்றி. நான் இந்த பாட்டை பாடும்போது வள்ளியூர்ல நம்முடைய தோழன் ஒருவன் இருந்தான், மணியன்னு பேரு. இந்த MS மணியன் இல்ல, இன்னொரு மணியன் இருந்தான். அவன் இந்த பாட்டை பாடுவான். அவன் இப்ப இன்னைக்கு உயிரோடு இல்ல. இளம் வயதிலேயே காலமாகிட்டான். ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. அப்ப இப்போ இந்த பாட்டை பாடின உடனே எனக்கு அவனுடைய நினைவு தான் வந்தது. மகிழ்ச்சி. நம்முடைய இந்த நிகழ்வுக்கு பேராசிரியர் AK பெருமாள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இலங்கையில் இருந்து மௌனகுரு சார் வந்திருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் சலீம் புதிதாக நம்மோடு இன்று வந்திருக்கிறார். அவர்கள் எல்லாருக்கும் வரவேற்பை தெரிவித்து இந்த நிகழ்வை தொடங்குவோம். இன்றைய நிகழ்விற்கு அது இசை பற்றிய நம்முடைய முஸ்தபா அவர்களுடைய உரை, இசை குறித்த முஸ்லிம் கருத்தாடல்களும் திருக்குர்ஆன் பிரதியின் இசைக்குறிப்புகளும் என்ற தலைப்பில் நம்முடைய முஸ்தபா உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு தலைமை தாங்கி தருமாறு மதிப்பிற்குரிய டாக்டர் ஷைலஜா ஹெலி அவர்களை வேண்டிக் கொண்டதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவர்கள் பல்வேறு வேலை திருவனந்தபுரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அந்த வேலைகளுக்கு இடையில் உடல்நலக்குறைவு இருந்த போதும் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். முதலில் நாங்கள் அவர்களை சந்தித்தது பாளையங்கோட்டை தூய சவேதியார் கல்லூரியில் நம்முடைய முஸ்தபா அவனுடையவும் தக்கலையில் இருக்கக்கூடிய பீர் முகமது அப்பா அறக்கட்டளையும் இணைந்து ஒரு நல்ல கருத்தரங்கை நடத்தினார்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நடத்திய ஒரு அற்புதமான கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திற்கு நம்முடைய ஷைலா ஹெலின் அவர்கள் வந்து சிறப்பான ஒரு உரையை வழங்கினார்கள். அன்றுதான் அவரை முதல்ல பார்த்துருக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து முஸ்தபா பேசுறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நான் முதல்ல நம்ம மீரான் மைதீன்கிட்ட கேட்டேன். அப்போ மீரான் மைதீன் வந்து மம்மது அண்ணனை கூப்பிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து எனக்கு நல்ல பர்சனலாவே நல்ல பழக்கம். அவரை அழைப்பது, அவருக்கு வந்து வயதும் சற்று முதுமை அடைந்து இருக்கிறார். அவரை சிரமப்படுத்துறதுக்கு விரும்பவில்லை.
அதுக்கப்புறம் நான் முஸ்தபாவிடம் கேட்டேன், ஷைலா மேடத்தை அழைத்தால் என்ன என்று. முஸ்தபா ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டார்கள். இந்த ஷைலா ஹெலின் அவர்கள் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய உலகத் தமிழிசை பல்கலைக்கழகத்தில் கல்விப்புல தலைவராக பணியாற்றி வருகிறார். டாக்டர் ஷைலா ஹெலின் தமிழ் இலக்கியவாதி ஆக அறியப்பட்டவர். அதே நேரத்தில் தமிழிசை ஆய்வாளராக சில நூல்களை கூட அவர் எழுதியிருக்கிறார்கள். கோவை, ஈரோடு ஆகிய இடங்களில் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இயற்பியல் தான் அவருடைய அடிப்படை கல்வி. எப்பவுமே சயின்ஸ் படித்தவங்க இந்த மாதிரிப்பட்ட கலைப்புல ஆய்வுகளை மேற்கொள்கின்ற போது அதனுடைய டைமென்ஷனே தனியாக இருக்கும். அதே மாதிரி கேரள பல்கலைக்கழகத்தில் திட்ட உதவியாளராக அவர் பணியாற்றி இருக்கிறார். தமிழ்துறையில் முதுகலை, PhD ஆகிய பட்டங்களை பெற்றிருக்கிறார். தமிழ்துறையில் அவர் பட்டங்களை பெற்றிருந்தாலும் இந்த ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்லுவோம் இல்லையா, அது தமிழிசை சார்ந்த ஆய்வுகளைத்தான் தமது முனைவர் பட்ட ஆய்விற்கும் முதுமுனைவர் பட்ட ஆய்விற்கும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். தமிழிசை சார்ந்த ஆய்வுகளைத்தான் அவர் மேற்கொண்டிருந்தார். அவருடைய நூல்கள் தமிழிசை அறிஞர் நா. மம்மது, பாடலாசிரியர் முனைவர் ப. புஷ்பா கிருஷ்ணன், ஆபிரகாம் பண்டிதரின் கர்ணாமிரத சாகரத்தில் சிலப்பதிகாரத்தின் தாக்கம். இந்த ஆபிரகாம் பண்டிதருடைய கர்ணாமிரத சாகரத்துக்கு உள்ளே புகுந்து அந்த இசை தெரிந்தவர்கள் தான் அதை நம்ம படிக்க முடியும். ஆனா அவர் அதுக்கு அந்த நூலுக்கு ஒரு பெரிய முன்னுரை வழங்கியிருப்பார். ஏறக்குறைய 139 பக்கங்கள் என்று எனக்கு நினைவு. அந்த முன்னுரையை கண்டிப்பாக தமிழ் இலக்கிய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த தோழர்கள், தொல்லியல் அறிஞர்கள், இவர்களெல்லாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அதுல கடல்கோள் பற்றியெல்லாம் ரொம்ப அற்புதமாக அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப பாராட்டுதற்குரியது. அந்த காலத்துல தமிழ் குடிமகன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது, திராவிட முன்னேற்ற கழக அரசு, கருணாநிதி முதலமைச்சர், அந்த நேரத்துல இத ஒரு பெரிய நூலாக வெளிக்கொண்டு வந்தார்கள். அதுக்கு முன்னாடி இருந்த டெக்ஸ்டை அப்போ அவங்க அரசாங்கமே வெளியிட்டது. என்னிடம் அந்த நூல் இருக்கிறது, மிகப்பெரிய நூல். கண்டிப்பாக நாம் எல்லாரும் அந்த முன்னுரையாவது படிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். டாக்டர் ஷைலா அவர்கள் தேசிய அளவிலும் உலக அளவிலும் 32 ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மகாகவி ஈரோடு தமிழன்பன் விருது, ஆபிரகாம் பண்டிதர் விருது, பெருமைக்குரிய பெண் விருது, இசைத்தமிழ் அரசி விருது, தமிழிசை மூர்த்தி முத்துத்தாண்டவர் விருது ஆகிய விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய தனித்திறமை என்னவென்றால், பாடல்களை அவரே எழுதி அவரே மெட்டமைத்து பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர். இவருடைய நூல் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் பாடப்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தனி சிறப்பு. அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த மதிப்பிற்குரிய டாக்டர் ஷைலா ஹெலின் அவர்களை இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி உரையாற்றுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக முதிர்ந்த அறிஞர்கள் கூடியிருக்கிற இந்த அவையில நான் பங்கு பெறுவதை மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் நா.வா. ஆய்வுக்குழு அரங்கத்தில் தலைமை தாங்க ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், கவிஞர்
ஹமாம் முஸ்தபா அவர்களுக்கும், விக்டர் அவர்களுக்கும், கங்கா சார் அவர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு நல்ல நாள். இசை இனிமையானது, இன்பம் பயப்பது. ஏழிசையாய் இசைப்பயனாய் இறைவன் இருக்கின்றார். இறைவன் எல்லா உயிரினங்களிலும் ஆன்மாவாக, தூய அறிதலாக, உணர்வாக இருப்பதால் இசையும் இசை உணர்வும் எல்லா உயிரினங்களிலும் இருக்கின்றன. மனிதரிடம் மட்டுமன்றி இசை உணர்வு அனைத்து உயிரினங்களிலும் உள்ளது என்பது ஒரு அறிவியல் உண்மை. மொழி, மதம், இனம், நாடு ஆகிய வேற்றுமைகளை கடந்து அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கலை இசை. பொதுவாக இசை பல்வேறு வகைகள் இருக்கின்றன. இந்திய இசை, மேற்கத்திய இசை, கிரேக்க இசை, சீன இசை, ஜப்பானிய இசை என்று பல்வேறு இசை முறைகள் இருக்கின்றன. நாம் இசையின் தொன்மை மற்றும் வளர்ச்சி என்பதனை அடிப்படையாக வைத்து மொழிகளிலும், இனக்குழுக்களிலும், மதங்களிலும், பாடல் வடிவங்களிலும், தாள வடிவங்களிலும் புகுத்தி நாம் பார்க்கலாம். இப்போ மொழிகளுக்கு கொண்டு போகும்போது தமிழ் மொழி, நம்முடைய மொழியாக தமிழ் மொழியை எடுத்துக்கொள்வோம்னா அதன் தொன்மையை, வளர்ச்சியை நாம் பார்ப்போம் என்றால் அது மிகப்பெரிய பழமை வாய்ந்தது. தொல்காப்பியத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் சங்க இலக்கியம், ஒவ்வொரு இலக்கியங்களிலும் அதற்கு தக்கதான தேவைக்கேற்ப உள்ள இசை குறிப்புகளை நாம் கொண்டிருக்கிறது. இது சிலப்பதிகாரத்தில், குறிப்பாக சிலப்பதிகாரம், அப்படி தொன்மையும் வளர்ச்சியும் நாம் பார்க்க முடியும். அதை குறிப்பாக ஆவணப்படுத்தியவர் யார் என்று கூறினால் ஆபிரகாம் பண்டிதர் தாம் எழுதிய கருணாமிர்த சாகரம் என்ற நூலில். அடுத்ததாக நாம் இனக்குழுக்களிலும் நாம் பார்க்கலாம் தொன்மையையும் வளர்ச்சி. இனக்குழு என்ற வகைமைப்படுத்தி நாம் அதன் தொன்மையும் வளர்ச்சியை பார்க்கலாம். குறிப்பாக ஒரு உதாரணம் நான் சொல்றேன். என்னன்னா, அந்த ஆப்பிரிக்கா நாட்டுல ருவாண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல புருண்டி அப்படின்ற ஒரு இன மக்கள் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய வாசிக்கிற ட்ரம் வாசிக்கிற ஒரு விதமே ஒரு வித்தியாசமானது. அது கரியண்டா அப்படின்ற ஒரு ட்ரம்மை வச்சு அவங்க வாசிக்கிறது இப்போ அது ஒரு இசைக்குழுவாக சேர்ந்து சர்வதேச அளவில் அது பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்படியே ஒரு இனக்குழு வகைகளை வச்சு நாம் அதனுடைய தொன்மையும் வளர்ச்சியும் நாம் பார்க்க முடியும். அதுல அடுத்தது அந்த அவங்க பாடுற ஒரு தாழ குரல் வடிவங்களே பெண்கள் பாடுவது வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன இனம்னா புருண்டி அப்படின்றது. இதுல என்ன சொல்றேன்னா, இனக்குழுவின் வைத்து அதனுடைய தொன்மை வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மதம் சார்ந்து நாம் அதனுடைய மதம் சார்ந்து மதம் இப்போ கிறிஸ்தவத்தில் இசை, இந்து மதத்தில் உள்ள இசை வளர்ச்சி, இஸ்லாமிய இசை வளர்ச்சி அப்படிங்கும் போது ஒரு சின்ன உதாரணங்களை நான் சொல்றேன். கலைமாமணி அரிமள பத்மநாபன் ஐயா கம்பராமாயணத்தில் இசை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதுல இசை குறிப்புகள் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு. அடுத்து கிறிஸ்தவத்தில் இசை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தொன்மையும் வளர்ச்சியும் பார்க்கும்போது, நம்ம குறிப்பாக அந்த கருணாமிர்த சாகரத்தையே நம்ம எடுத்துக்கொண்டால் அவர் தமிழின் தொன்மையை கொடுத்திருப்பாரு, தமிழ் இசையின் தொன்மையை கொடுத்திருப்பாரு, குறிப்பாக கிறிஸ்தவ இசையின் தொன்மையும் வளர்ச்சி கூட கொடுத்திருப்பாரு. லாமேக் என்பவன் முதலாக ஆதி காலத்துல அவனுடைய இசையின் தந்தை அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் பூபால் என்பவர் தான் அவர் கிண்ணறம், நாதஸ்வரத்திற்கெல்லாம் தந்தை என்று குறிப்பிட்டு தொடங்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மோசே, மிரியாம், திபோரால் இவங்களுடைய கதைகள் எல்லாம், தாவீது ராஜா, இதெல்லாம் குறிப்பிட்டு நாம் எழுதியிருப்பார். இங்கு இஸ்லாமிய இசையின் வளர்ச்சி என்று நாம் பார்க்கும் பொழுது, தொன்மையும் வளர்ச்சி என்று பார்க்கும்போது அது நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. அதிலே கூட குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, அது ஆதி மூல ஒரு மதம் என்று சொல்லலாம். அதுல கூட எப்படின்னா, இந்த லாமேக் அப்படிங்கிற ஒருவர் தான் முதலில் குறிப்பிட்டிருக்கோம். அவர் தன்னுடைய மகனின் கால் எலும்பை எடுத்து வீணை செய்தார் என்று எப்படி குறிப்பிட்டிருக்கோம். இந்த ரெண்டு இதையும் பார்க்கும்போது ஒற்றுமையா இருக்கதை நாம் பார்க்கலாம், கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாமியத்தையும். இஸ்லாமிய இசை என்பதை இஸ்லாமிய பொது வழிபாடுகள், தனிப்பட்ட வழிபாடுகள், பொதுவாக முஸ்லிம் உலகின் இசை மரபுகள் நிகழ்த்தப்படும் மத இசைகளை எல்லாவற்றையுமே நாம் குறிக்கலாம். இந்த இஸ்லாம் என்பது ஒரு பல இன மதமாக இருப்பதால், பல இனம்,
நிறைய மதங்கள், பல இனங்கள் ஃபாலோ பண்ற, அதாவது பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக இருப்பதனால் பல பல இடங்களிலிருந்து மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்கா, இந்த பல தெற்காசியா, இப்படி பல மக்களுடைய பூர்வீக மரபுகளை கொண்ட ஒரு இசையாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆய்வாளர் எப்படி சொல்றாருன்னா, ஜேக்கப் எம் லாண்டவ் அப்படிங்கிறவர் என்ன இஸ்லாமிய இசை பற்றி என்ன சொல்றாருன்னா, மெல்லிசை மற்றும் தாளத்தின் மிகவும் நுட்பமான அமைப்பால் வகைப்படுத்தப்படுகிறது இஸ்லாமிய இசை. கருவியை விட குரல் கூறு ஆதிக்கம் செலுத்துகிறது என்று சொல்கிறார். மற்றுமாக இன்னும் நிறைய நம்ம இஸ்லாமிய இசை பத்தி சொல்லிட்டே போகலாம். இஸ்லாமுக்கு முந்தைய அரேபிய இசை என்று இதுக்கு சொல்லலாம். மற்றும் பெர்ஷியர், எகிப்து, மெசபடோமியா, துருக்கியர்கள், இவருடைய மரபிசைகள் எல்லாம் இணைக்கப்பட்ட ஒரு இசை பாணின்னு கூட இதுல சொல்லலாம். இப்படியாக வளர்ச்சி இது கூட சூஃபி இசை இருக்கிறது. அடுத்து நஷீத் இசை இருக்கிறது. இசை அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அது பெயர் பெற்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த நிலைமையில இது ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் நாம இந்த நிலையில இருக்கிறோம். இந்த புனித குரான் ஒரு மெல்லிசை ஓதல் மற்றும் தொழுகைக்கான அழைப்பு ஆகியவற்றில் இதை இஸ்லாம் இலக்கியம் அடங்கும், இஸ்லாம் இசை அடங்கும். இன்று நமக்கு முன்பாக வந்திருக்கும் கவிஞர் ஹமி முஸ்தபா அவர்கள் இசை குறித்த முஸ்லிம் கருத்தாடல்களும் திரு குர்ஆன் பிரதியில் இசை குறிப்புகள் என்பதை பற்றியும் நம் முன்பாக வைக்கப் போகிறார். நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் அது எவ்வாறு இருக்கிறது என்று. வணக்கம் ஐயா, உங்களுடைய உரையை எங்கள் முன்பு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய ஹாமி முஸ்தபா அவர்கள் தக்கலை பகுதியை சார்ந்தவர். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த தனியாக நாம முஸ்தபாவை அறிமுகப்படுத்த தேவை இல்லை என்றாலும் கூட ஆராய்ச்சி கூட்டத்தில் முதலாக அவர் பங்கேற்கிறார். ரொம்ப அதாவது துடிப்பு மிக்க ஒரு ஆளுமை அவர். தமிழகம் முழுக்க நன்கு அறிந்த ஒரு ஆளுமையாக அவர் விளங்குகிறார். அதே நேரத்துல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில குழு உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். எனக்கு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு நாட்டார் வழக்காற்றியலரும் கூட. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. முதுகலை தமிழ் பட்டம் பெற்றிருந்தாலும் நாட்டார் வழக்காற்றியல், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய நாட்டார் வழக்காறுகளை ஆய்வு செய்வதில், அது குறித்த சிந்திப்பதில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். அவர் பல்வேறு நூல்களையும் அவர் தொகுத்திருக்கிறார், நூலும் எழுதியிருக்கிறார். அவரை நம்முடைய ஆராய்ச்சி குழு பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்று உரையாற்றுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அன்பான நண்பர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய ஞான ஆசான் பேராசிரியர் நாவா அவர்கள் தொடங்கிய அந்த ஆராய்ச்சி மரபினுடைய சமீபகால கூடுகை என்பது இணைய வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இணையவழி கூடுகையினுடைய இன்றைய அரங்கில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கிய அருமைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய அருமைக்குரிய அண்ணன் எஸ்.கே. கங்கா அவர்களுக்கும் முதலில் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, தம்பி விக்டருடைய ஒரு பாடலோடு இந்த அரங்கம் ஆரம்பமானது. விக்டர் எப்போதுமே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மறதிகளும் இணைவும் சேர்ந்த ஒரு பாடலாக அந்த பாடலை அமைத்தார். உண்மையில் அவர் அந்த பாட்டில் 2 பாடல்களை சேர்த்து ஒரு பாடலாக்கினார். வானத்துக்கே தூண்டிலிட்டு மீனை பிடிக்கலாம் அந்த பாட்டும், கலப்பம் பண்ண மறந்து துருப்பிடிச்சாச்சு என்ற பாடலை இணைத்த ஒரு பாடலாக அவர் தன்னுடைய பாடலை வைத்தார். அதன் பிறகு அருமைக்குரிய தோழியர் ஷைலா ஹெலின் அவர்கள் ஒரு நல்ல அறிமுகத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு சமீப காலமாக ஒரு ஆண்டு காலமாக திருக்குர்ஆனுடைய வடிவம் குறித்த அதனுடைய அந்த முறையியல் குறித்த ஒரு தேடல் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கு.
எப்படி திருக்குர்ஆன் பல்வேறு உள்ளீடுகளை பேசுகிறது, பல்வேறு விஷயங்களை சொல்கிறது, பல சட்ட வடிவுகளை சொல்கிறது. இந்த விஷயங்களை, இந்த பொருள்களை சொல்வதற்கு திருக்குர்ஆன் எப்படியான ஒரு பிரதியாக அது இருக்கிறது, அதனுடைய வடிவம் முக்கியமான விஷயமாக, அது எப்படி அது பொருள்கூடலை தருகிறது, எப்படி அதனுடைய அமைப்பு இருக்கிறது என்பதனுடைய ஒரு தொடர்ச்சியில் திருக்குர்ஆனுடைய இசை அப்படிங்கிற விஷயத்தை நான் கொஞ்சம் இந்த அரங்கில் கவனப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு சமூக ஊடகங்களுடைய பெருக்கம் அதிகமாகிவிட்டது. தொழில்நுட்பம் நம்முடைய கரங்களில் வந்துவிட்டது. இந்த சமூக ஊடக தொழில்நுட்பம் கைகளில் வரும்போது பல்வேறு மாற்றங்கள் நடக்கின்றன. எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பை இந்த சமூக ஊடகம் நமக்கு வழங்குகிறது. நாம் பாடக்கூடியவர்களாக இருந்தால் பாடலாம், எழுதக்கூடியவர்களாக இருந்தால் எழுதலாம், நடனமாடக்கூடியவர்களாக இருந்தால் நடனமாடலாம், சமையல் கலைஞராக இருந்தால் சமையல் செய்யலாம், அறிவியலாளராக இருந்தால் அறிவியல் பார்வைகளை வைக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி இருக்கிறது. இந்த எல்லாருக்குமான அந்த வாய்ப்பை இந்த சமூக வலைதளம் உருவாக்கும் போது பாடலில் ஆசை இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஆளுமைகள், வீட்டு பெண்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், குழந்தைகள், மிகப்பெரிய ஆளுமைகள் என்ற பல தரப்பினர் இந்த சமூக வலைதள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய குரல் வழி பாடல்களை பதிவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பதிவேற்றம் என்பது எல்லாருக்குமானதாக இருக்கும்போது இஸ்லாமிய காலத்தில் இருந்தும் பல குரல்கள் வருகின்றன. ஆண் குரலாகவும் பெண் குரலாகவும் அந்த பாடல்கள் வருகின்றன. ஆண் குரலாக வரும்போது அந்த பாடல்கள் ஒரு ரசனையோடு அது கடந்து போகின்றன. பெண் குரலாக வரும்போது அந்த பெண் குரலுடைய அந்த பதிவின் மீது நிறைய பின்னூட்டங்கள் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. இந்த பின்னூட்டங்களுடைய மிக முக்கியமான ஒரு குரலாக என்ன இருக்கிறது என்று பார்த்தால், இஸ்லாத்துக்குள் இசையின் இடம் பற்றிய ஒரு விவாதம் இருக்கிறது. அந்த பின்னூட்டங்கள் இருக்கக்கூடிய சொற்கள், அதனுடைய கமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சோம். ஆனா ஒரு மைய விவாதம், இஸ்லாத்தில் இசைக்கான இடம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அது எழுப்பிட்டே இருக்கு. இந்த பின்னூட்டம் விடக்கூடியவர்களில் ஒரு 100% முஸ்லீம் ஆண்கள் இஸ்லாத்தில் இசை ஹராம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வலுவாக வைத்திருக்கிறார்கள். சென்ற ஒரு 1/4 நூற்றாண்டாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் ஒரு இறுகிய தன்மைக்குள் கோட்பாட்டாளர்களால் கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எல்லாவற்றையுமே 2 எதிர்களில் நின்று இந்த உலகத்தினுடைய மொத்த விஷயத்தையும் அணுகுகிறது. இந்த கோட்பாட்டாளர்கள் பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் ஹலாலை வைக்கிறார்கள். ஹலால் என்றால் ஆகுமானது, அங்கீகரிக்கப்பட்டது, அல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அனுமதிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் ஹராமை வைக்கிறார்கள். ஹராம் என்றால் விலக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது, விரும்பத்தக்கதல்ல, சில இடங்களில் அது குற்றமாகவும் தண்டனைக்குரியதாகவும் மாறுகிறது. இப்ப இந்த ஹலால் ஹராம் என்கிற இந்த பைனரிக்குள் மொத்த இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையையும் இந்த கோட்பாட்டாளர்கள், கருத்தியலாளர்கள் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது இஸ்லாத்தினுடைய ஒரு ஜனநாயகப்பட்ட ஒரு பண்பாட்டு தளத்தை, சமய தளத்தை, அறிவு தளத்தை சிக்கலுக்குள்ளாக்கி கொண்டே இருக்கிறது. அடிப்படையில் இஸ்லாம் ஒரு தாராளமான தன்மை கொண்ட ஒரு மார்க்கம். நாம் இந்திய சூழலில் புத்தத்தை எப்படி பார்க்கிறோமோ அதே போல் அரபு சூழலில் அல்லது உலக சூழலில் இஸ்லாத்தை பார்க்க முடியும். ஒரு மத்தியம மார்க்கம். அது அதீத நுகர்வையும் அங்கீகரிக்காது, அதீத துறவையும் அங்கீகரிக்காது. 2க்கும் இடையிலான ஒரு மத்திய நிலையை இஸ்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். இது இஸ்லாத்தினுடைய ஒரு தன்மை. எனவே இந்த இஸ்லாத்தினுடைய இந்த தாராளத்தன்மையை மீண்டும் ஒரு உரையாடல் வெளிக்கு கொண்டு வருவதனுடைய ஒரு பகுதியாக நாம் இந்த உரையை நாம் வைத்துக் கொள்ளலாம். இஸ்லாத்தில் இசை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இஸ்லாத்தில் இசை மறுக்கப்பட்டது என்ற விவாதங்கள் ஒரு புறம் இருக்கவே, நாம் உலகம் முழுவதும், ஏற்கனவே ஷைலா அவர்கள் சொன்னது போல, உலகம் முழுவதும் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு செழிப்பான இஸ்லாமிய இசை மரபு என்பது இருந்துகிட்டே இருக்கு. நீங்க சூஃபி இசை அப்படிங்கிறது இஸ்லாமிய இசை மரபில் ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக அந்த சூஃபி இருக்கிறது. நீங்கள் சூஃபி இசை என்பது அது ஒற்றை வடிவமான இசை அல்ல. இந்திய சூழலில், அது ஆப்கன் சூழலில், பாகிஸ்தான் சூழலில் அது கவாலியாக வருகிறது. ஆப்பிரிக்க சூழலில் அது
ஞாவா என்று வருகிறது. அதே நேரத்தில் துருக்கி எஜிப்துமாய் அது மௌலவி ஆக வருகிறது. கவிதை வடிவுக்குள் நீங்கள் கசலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட கசலும் இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு வருகிறது. இஸ்லாமிய இசை மரபில் சூஃபி இசை என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. உலகம் முழுவதும் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் இஸ்லாமிய இறையியலை அல்ல இஸ்லாத்தை பற்றிய ஒரு நெகிழ்வான பார்வையை உருவாக்குவதில் சூஃபி இசைக்கான இடம் என்பது மிக முக்கியமான விஷயம். மௌலானா ஜலாலுதீன் ரூமி என்று சொல்லக்கூடிய உலக புகழ் பெற்ற சூஃபி சிந்தனையாளர் அல்ல சூஃபியர், அவர் இசையோடு சேர்த்து நடனத்தையும் அவர் கொண்டு வருகிறார். இறைவனை அணுகுவதில், இறைவனை நெருங்குவதில், இறைவனோடு ஆத்மார்த்தமாக பயணிப்பதில் சூஃபி இசைக்கான இடம், சூஃபி நடனத்திற்கான இடம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. மன்சூர் அல்லாஜுடைய ஒரு கவிதை உண்டு. எனது நாயனை நான் என் இருதயத்தின் கண்களால் பார்த்தேன். எனது நாயனை நான் எனது இருதயத்தின் கண்களால் பார்த்தேன். நீ யார் என்று கேட்டேன். அவன் சொன்னான், நீதான் நானே. நீங்க பார்த்தாச்சுன்னா சூஃபி மரபுல இறைவனோடு நெருங்குதல் என்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு வடிவமாக இசை. நீங்கள் இது நாம் தமிழ் சூழலில் இந்திய சூழலில் பார்த்தோம் என்று சொன்னால் ஃபக்கீர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இசைப்பாளர்கள், இவர்களுடைய பங்கேற்பு என்பது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கும் இஸ்லாத்தினுடைய மிகச் செழிப்பான ஒரு இசை மரபாக தமிழ் சூழலிலும் இந்திய சூழலிலும் ஃபக்கீர்கள் இருக்கிறார்கள். வங்காளத்தில் அவர்கள் தரக்கூடிய பவுல் இசை என்று சொல்லக்கூடிய அந்த இசை வடிவம் இஸ்லாமிய இசை மரபினுடைய ஒரு செழிப்பான பகுதி. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்குள் காலனியத்திற்கு மீதான எதிர்போராட்டம், பிரிட்டிஷ்காரர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்கான முதல் போராட்டமே வங்காளத்தில் ஃபக்கீர்கள் சன்னியாசிகள் இணைந்த ஒரு போராட்டமாகத்தான் உருவெடுத்தது. இது ஒரு நீண்ட மரபு இருக்கிறது. இந்த இசை மரபோடு சேர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கேரளாவினுடைய மாப்பிள்ளா பாட்டினுடைய ஒரு பரிமாணம், கேரளாவினுடைய மாப்பிள்ளா பாட்டினுடைய அந்த இஸ்லாமிய இசை மரபுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டுகள் வைக்கிறது. நாம் இன்றைக்கு ராமாயணம் என்று நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ராமாயணம் இல்லை, நூற்றுக்கணக்கான ராமாயணங்கள், கிட்டத்தட்ட 300 வகையான ராமாயணங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு இசைப்பாடல் வடிவம் மலையாளத்தில் இருக்கிறது, மாப்பிள்ளா ராமாயணம் என்று. மாப்பிள்ளா ராமாயணம் மிக முக்கியமான ஒரு ராமாயணம். நீங்கள் பார்த்தா அது ஒரு நிகழ்த்துக்கலையாக இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நமக்கு தமிழ்ல ராமாயணம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும்? சூப்பநகை கேட்பா, அவன் ராமன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவாப்ல சொல்லிட்டு தமிழ் ராமாயணம் போயிடும். அந்த மாப்பிள்ளா ராமாயணத்துல சூப்பநகை ராமன்ட போய் கேட்கிறா, இனி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். உடனே அவன் ஒருவனுக்கு ஒருத்தி நான் கல்யாணம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது சூப்பநகை சொல்லக்கூடிய பதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய ஷரியத் சட்டத்தில் ஒரு ஆணுக்கு 4 பெண்களை திருமணம் செய்ய அனுமதி இருக்கிறது, எனவே நீ என்னை திருமணம் செய் என்று சொல்கிறார். அப்போ இந்த மாப்பிள்ளா மரபு என்பது கேரளாவினுடைய ஒரு வெகுமக்கள் மரபாக இன்றைக்கு அது உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட இசை மரபுக்குள்ள இஸ்லாமிய இசையை அல்லது முஸ்லிம்களுடைய இசையை, அதனுடைய பின்புலத்தை திருக்குர்ஆனுடைய இசைக்குறிப்புகளோடு சேர்ந்து பார்க்கும்போது பொதுவாக இஸ்லாமிய இசை மரபில் ஒரு சிக்கல் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. ஒரு முறை நாகூர் அனிஃபா அவர்களை பேட்டி காணும் போது நாகூர் அனிஃபாவிடம் கேட்டேன், நீங்கள் செவ்வியல் இசை என்று சொல்லக்கூடிய கர்நாடக இசையை பயின்றிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அனிஃபா சொன்னாரு, இல்ல நான் படிக்கல அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பொதுவாக முஸ்லிம் சமூகம் செவ்வியல் இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, செவ்வியல் இசை கலைஞர்களை முஸ்லிம் சமூகம் பெரிதாக கொண்டாடவும் இல்லை, எனவே எனக்கு அதற்குள்ள வாய்ப்பு இருந்தும் நான் அதை தவிர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹனிஃபா சொல்றேன். இப்ப செவ்வியல் இசை பற்றிய ஒரு சின்ன ஒரு தடை, மனத்தடை இருக்கிறது. ஆனாலும் கூட செவ்வியல் இசையில் மிகப்பெரிய தேர்ந்த கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இசைமணி SM யூசுப் போன்றவர்கள் தமிழ் சூழல் இருந்திருக்கிறார்கள், காதர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய திருவிழாடல் படத்தில் வரக்கூடிய பாட்டும் நானே பாவமும் நானே பாடல் TM சௌந்தரராஜனுடைய ஆரம்ப கட்ட மிக புகழ் பெற்ற
பாடல். அந்த பாடல்ல நிறைய இந்த தீன் தரிகிட இந்த மாதிரிலாம் அந்த கொன்னக்கோல் வரும். ஆரம்ப கட்டத்தில் டி.எம். சௌந்தரராஜனுக்கு அந்த கொன்னக்கோளுடைய தேர்ச்சி இல்லாத காரணத்தால் ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த கொன்னக்கோலை அந்த பாட்டில் அவருக்காக பாடியவர் ஆதம் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இசைக்கலைஞர். அதே போல சமீபத்திலே இந்த ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய டி.எம். காதரை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. எனவே செவ்வியல் இங்கே குமரி மாவட்டத்தில் இருந்து உருவான, கன்னியாகுமரியை தொட்டெடுத்திருக்கக்கூடிய மகாதானபுரத்தில் இருந்து உருவான உசைன் பாகவதர் கிட்டத்தட்ட சுசீந்திரம் கோயில், நாகராஜா கோயில் என்ற எல்லா கோயில்களிலும் அவர் ஒரு காலகட்டத்தில் இசை கச்சேரி நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு நம் எல்லோரோடும் நன்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய, வாழும் இசைமேதையாக இருக்கக்கூடிய முகமது அவர்கள், அதே போல நாடக கலைஞராக இருக்கக்கூடிய ராஜா முகமது அவர்கள், இவர்கள் எல்லோருமே இந்த இஸ்லாமிய இசை மரபினுடைய வெவ்வேறு கூறுகளை அவர்கள் கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த பின்புலத்தில் இஸ்லாத்தினுடைய இசையை எப்படி பார்ப்பது, திருக்குர்ஆனுடைய இசையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. பொதுவாக இஸ்லாம் கேளிக்கை என்கிற ஒரு சொல்லை இஸ்லாமிய இந்த பண்பாட்டு விஷயங்களை பேசக்கூடிய அறிஞர்கள் பேசுகிறார்கள். லஹு என்று அதனுடைய அரபு சொல். கேளிக்கையை இறைவன் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். கேளிக்கை என்பதாக கேளிக்கை இவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், கேளிக்கை என்பது நடனமாக, பாடலாக, இது போன்ற வீண் பொழுதுபோக்காக இருப்பதெல்லாம் கேளிக்கை என்கிற ஒரு குடலை அவர்கள் வைக்கிறார்கள். எனவே இந்த பின்புலத்தில் இருந்துதான் இஸ்லாத்தில் இசை வெறுக்கப்பட்டது என்கிற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் கேளிக்கை என்கிற சொல் அது ஒரு பரந்துபட்ட அர்த்தத்தை உடையது, பரந்துபட்ட புரிதலை உடையது. மனிதனின் கவனத்தை ஒன்றிலிருந்து எது அப்புறப்படுத்துகிறதோ அதுவெல்லாம் லஹு என்று சொல்லக்கூடிய சொல்லினுடைய பொருள். வெறும் கேளிக்கை என்பது எதிரல்ல. இப்போது என்னுடைய கவனத்தை ஒன்றிலிருந்து புத்தக வாசிப்புக்கு ஒரு விஷயம் கொண்டு வருகிறது, அல்லது ஒரு வேறொன்றிலிருந்து இன்னொன்றுக்கு கொண்டு போகிறது என்றால் அது எல்லாமே லஹு அப்படிங்கிற சொல்லால் அரபியிலே பயன்படுத்துகிறார்கள். இந்த லஹு அப்படிங்கிறது இஸ்லாமிய மரபுக்குள் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாம் எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு நிதானத்தன்மையை பேசுகிறது. நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்கிற ஒரு திருக்குர்ஆன் தொடர் உண்டு. அது உண்ணச் சொல்கிறது, பருகச் சொல்கிறது, ஆனால் தேவையற்ற கேளிக்கை தன்மையை அது விளக்கச் சொல்கிறது. இந்த மத்தியம நிலைதான் இஸ்லாத்தினுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை அது அனுமதிக்கிறது. உலக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும் நாம் மனிதர்கள் அனுபவிப்பதற்காகவே படைத்தோம் என்று பேசுகிறது. அப்போ உலகத்தினுடைய எல்லாவற்றினுடைய நன்மையான விஷயங்களை, பாசிட்டிவான இடங்களை இஸ்லாம் உள்ளபடியே அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அனுமதிக்குது. இந்த பின்புலத்தில் இருந்துதான் இஸ்லாம் இசையை எப்படி புரிகிறது, இஸ்லாம் கவிதையை எப்படி புரிகிறது, இஸ்லாம் இலக்கியத்தை எப்படி புரிகிறது, இஸ்லாம் இறை வழிபாட்டை எப்படி புரிகிறது. அது எல்லாவற்றிலும் அதீதத்தை அது நிராகரிக்கிறது. அதனாலதான் இஸ்லாமிய மரபுக்குள் துறவு என்பது அனுமதிக்கப்படவில்லை. துறவை இஸ்லாம் தவிர்க்க சொல்கிறது. ஏன் தவிர்க்க சொல்லுகிறதுனா, இந்த வாழ்க்கை நீ வாழ்ந்து முடிப்பதற்கான ஒன்று. இந்த வாழ்க்கை நீ ஒரு குடும்பமாக, குழந்தையாக, கணவன் மனைவி குழந்தை என்கிற ஒரு பெரிய வட்டமாக வாழ்வதற்கான ஒரு விஷயமாக அது பார்க்குது. எனவே இஸ்லாம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இஸ்லாம் அழகை விரும்புகிறது. ஜீனத் என்கிற சொல் திருக்குர்ஆனில் பல இடங்களில் வருகிறது. ஜீனத் என்றால் அழகு. இறைவனை நீ தொழப்போகிறாயா, நீ உன்னை அலங்கரித்துக் கொண்டு செல் என்கிறது. நபியை பற்றிய சித்திரத்தில் மிக முக்கியமான சித்திரம் அவர் தன்னை அதே மாதிரி கண்ணுக்கு நம்ம இந்த தமிழ் மரபுல பெண்கள் மை போடுவாங்க. முஸ்லிம் ஆண்கள் சுர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு இதை போடுறாங்க. தன்னை அலங்கரித்தல், தன்னை அழகுபடுத்துதல்,
தன்னை மனமூட்டிக் கொள்ளுதல், இது எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். இந்த பின்புலத்தில் திருக்குர்ஆனுடைய இசைக்குறிப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? முதலில் ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்வோம். திருக்குர்ஆன் அடிப்படையில் அது ஒரு வாய்மொழி பிரதி. இன்றைக்கு நமக்கு வந்து திருக்குர்ஆன் வந்து நூலொடியில் கிடைத்திருக்கிறது, தொகுக்கப்பட்ட வடிவில் கிடைத்திருக்கிறது. ஆனால் அடிப்படையில் திருக்குர்ஆன் ஒரு வாய்மொழி பிரதி. கிட்டத்தட்ட நபி முகமது அவர்களுடைய 40 வயதிலிருந்து அவர்களுடைய கடைசி காலம் வரை 23 ஆண்டுகள், 63 வயது வரைக்கும் 23 ஆண்டுகள் வெவ்வேறு காலகட்டத்தில் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உண்மையான ஒரு ஆவணம். இந்த 23 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 114 அத்தியாயங்கள், 6666 வசனங்கள், 30 பாகங்கள் என்று அதனுடைய தன்மை இருக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நபி அவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறது. நீங்க வந்து பார்த்தாச்சுன்னா திருக்குர்ஆனில் நபிக்கு முதலில் வழங்கப்பட்ட சொல் இக்ரஹ். இக்ரஹ் என்று சொன்னால் ஓதுவீராக என்று அதனுடைய யோசிச்சு பார்த்தாச்சுன்னா மலையாளத்துல வந்து ஓதுவீராக என்று அதை மொழிபெயர்த்திருக்க மாட்டார்கள். மலையாளத்தில் வாய்க்குக அல்ல வாசிப்பீர்களாக என்று மொழிபெயர்க்கிறார்கள். என்ன காரணம்னா மலையாளத்துக்குள் திருக்குர்ஆன் வந்து சேரக்கூடிய காலத்தில் மலையாளம் உரைநடை இலக்கியத்திற்கு பழகிவிட்டது. ஆனால் அடிப்படையில் ஓதுவீராக என்பதுதான் திருக்குர்ஆனுடைய ஒரு அடிப்படையான விஷயம். எப்படி நம்முடைய தமிழ் மொழிக்கு சில தனித்தன்மைகள் இருக்கின்றனவோ அதை போல அரபு மொழிக்கும் சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. அந்த அரபு மொழியினுடைய தனித்தன்மையினுடைய மிக முக்கியமான விஷயம், இப்ப தமிழ்ல நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து என்கிற ஒரு வகைமை நமக்கு இருக்கும். அரபு மொழியை பொறுத்தவரை மொத்தம் 22 எழுத்துக்கள் அரபு மொழியில் இருக்கின்றன. இந்த 28 எழுத்துக்களில் 20 எழுத்துக்கள் மெல்லெழுத்துக்கள் ஒலியை ஒலிக்கக்கூடிய, அங்கே மெல்லெழுத்து, வல்லெழுத்து, இடையெழுத்து என்கிற 3 இது கிடையாது. மெல்லெழுத்து, வல்லெழுத்து, இந்த 2 தான் அரபுனுடைய ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள். 20 எழுத்துக்கள் மெல்லெழுத்துக்களாக இருக்கின்றன, லைட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 8 எழுத்துக்கள் வல்லெழுத்துக்களாக இருக்கின்றன. இந்த 28 எழுத்துக்களை கொண்டு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குர்ஆனுடைய வசனங்களை அமைக்கும் போது குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்திலே ஒரு இது வருது, வரத்திலில் குர்ஆன தர்திலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வருது. குர்ஆனை நீங்கள் அழகிய முறையில் ஓதுங்கள் என்று ஒரு இது வருது. குர்ஆனை அழகிய முறையில் ஓதுங்கள் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு அடிப்படையான சிக்கலை நாம் இங்கே புரிந்து கொள்வோம். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்பது, நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை நீங்க பார்த்தாச்சுனாலே தெரியும், கையில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்பது, நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய குர்ஆன் என்பது உரைநடை வடிவில் அதனுடைய வசனங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அடிப்படையில் குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு ஓசை ஒழுங்கிற்கு உட்பட்ட, ஒரு கவிதை ஒழுங்கிற்கு உட்பட்ட வசனங்கள். ஆனால் நாம் கையில் இருக்கக்கூடிய நம்முடைய குர்ஆன் பிரதிகள் முழுவதும் பார்த்தாச்சுன்னா நீங்க வந்து மொத்தமா இப்படிதான் இருக்கு. இது முழுவதுமே உரைநடை வடிவில் அமைந்திருக்கிறது. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வசனத்தை சொல்கிறேன், ஒரு அத்தியாயத்தை சொல்கிறேன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். நீங்க பார்த்தாச்சுன்னா இந்த வசனம், இந்த அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தினுடைய கடைசி சொல்லும் தால் து அப்படிங்கிறதுல வந்து முடியுது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். இப்போ இந்த வசனங்களை நாம் இப்படி அடிக்கும் போது இப்ப நம்ம என்ன பண்றோம், இதை ஒரு உரைநடை வடிவத்துக்கும் நம்ம ஆக்கி வச்சிருக்கோம். ஆனால் அடிப்படையில் இது ஒரு கவிதை வடிவம். ஒரு கவிதையினுடைய கடைசி எழுத்து ஒன்றி வரக்கூடிய ஒரு முறையில் இந்த வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப நமக்கு குர்ஆன் வந்து ஒரு கவிதை பிரதி அல்லது ஒரு இலக்கிய பிரதி என்பதிலும் அது ஒரு உரைநடை பிரதி வடிவத்துக்குள் நம்முடைய மனசுக்குள் போகின்றது. இந்த உரைநடை பிரதி வடிவத்துக்குள் அது போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு உரைநடை பத்தியை வாசிப்பது போல அல்லது ஒரு கட்டுரையை வாசிப்பது போல குர்ஆனை வாசித்து செல்லக்கூடிய மனநிலைக்கு முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். இதான் உள்ள பிரச்சனை. குர்ஆன்
ஒரு உரைநடையை வாசிப்பது போல் வாசிப்பது அல்ல. குர்ஆன் ஒரு கட்டுரையை வாசிப்பது போல் வாசிப்பது அல்ல. ஒரு இசையை வாசிப்பது போல், ஒரு இசைப்பாடலை பாடுவது போல், ஒரு இசை முறையை பாடுவது போல் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அரபுல பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு உச்சரிப்பு மாறினாலும் அர்த்தம் மாறிவிடும். எனவே குர்ஆனை அழகிய முறையில் ஓத வேண்டும் என்கிற அந்த முறையில் இஸ்லாமிய அந்த அரபு கல்வி நிறுவனங்களில் ஒரு முறை வைத்திருக்கிறார்கள், தஜ்வீத் என்று அதற்கு பெயர். தஜ்வீத் என்றால் குர்ஆனை ஓதுவதற்கான பயிற்சி. இப்ப நமக்கு தமிழ்ல நம்ம ஒரு சங்க இலக்கியம் படிக்கிறோம். சங்க இலக்கியம் படிக்கக்கூடிய நாம் எந்த இடத்திலும் சங்க இலக்கியத்தின் அந்த இருக்கக்கூடிய அந்த கவிதையினுடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று நாம் பயிற்சி எடுப்பதில்லை. ஏன்னா நமக்கு அந்த பயிற்சி இயல்பிலேயே இருக்கிறது. ஆனால் அரபுகளாக இருந்தாலும், அரபு மொழி தெரிந்தவர்களாக இருந்தாலும், குர்ஆனுடைய வசனத்தை எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது, உச்சரிப்பு என்பது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இந்த உச்சரிப்பில் இருந்துதான் அந்த திருக்குர்ஆனுடைய இசையினுடைய தன்மைகள் உருவாகின்றன. தஜ்வீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை உலகம் முழுவதும் திருக்குர்ஆன் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களில் முதலாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை தஜ்வீத். ஏன்னா அரபிகளுக்கு மொழியின் மீது எப்போதுமே ஒரு பெரிய பெருமை அவர்களுக்கு உண்டு. அதனால அவங்க 2 பைனர் வச்சாங்க, அரபி, அஜமி. யாரெல்லாம் அரபி தெரியவில்லையோ அவர்கள் எல்லாம் மொழியற்ற ஊமையர்கள் என்று அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. நீங்க பார்த்தாச்சுன்னா அந்த காலத்தினுடைய அரபு சமூகத்தில் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பெற்றுவிட்டால் நாட்டுப்புற அரபிகளிடம் கொண்டு போய் அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய, செவிலி தாய்ப்பால் ஊட்டக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இங்கே வெறும் பால் அல்ல, அரபு மொழியை திருத்தமாக ஓதக்கூடிய ஒரு முறையாக அது இருந்தது. அப்ப இது இஸ்லாத்தினுடைய திருக்குர்ஆன், இது அரபுகளுடைய ஒரு முறை. எனவே திருக்குர்ஆனுடைய மிக அடிப்படையான விஷயமே எப்போதுமே ஒரு இசை ஒழுங்கு என்பது மிக அடிப்படையான ஒன்றாக இருந்தது. நீங்க எகிப்து, துருக்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நீங்க பார்த்தாச்சுன்னா திருக்குர்ஆனை 7 முறைகளில் ஓதக்கூடிய ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறார்கள். சப் கிராத் என்று அதற்கு பெயர். இந்த சப் கிராத் என்று சொல்லும் போது குர்ஆனை வெவ்வேறு வடிவங்களில், குறிப்பாக குறைந்தபட்சம் 7 வடிவங்களில் ஓதக்கூடிய ஒரு வழிமுறையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்க ஆரம்பத்துல நம்ம குர்ஆன் இறங்குது, நபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. இறைவனுடைய வானவர் தலைவர் ஜிப்ரீல் நபியிடம் சொல்ல, நபி அதை தன்னுடைய தோழர்களிடம் பகிர்ந்து கொண்டதாக இஸ்லாமிய இறையியல் பேசுகிறது. இப்படி அது பகிர்ந்து கொள்ளும் போது தோழர்கள் சில பேர் சில விலங்குகளுடைய எலும்புகளில், சில தோள்களில் பதிவு செய்து கொண்டாலும் மிக முக்கியமாக அதை மனனம் செய்து கொண்டார்கள். திருக்குர்ஆன் வசனங்களை மனனம் செய்து கொண்டார்கள். இந்த மனனம் செய்தல் என்பது திருக்குர்ஆனுடைய மிக முக்கியமான ஒரு கூறு. இவ்வாறு மனனம் செய்தவர்களை ஹாஃபில்கள் என்று அழைத்தார்கள். இந்த மனனம் ஒரு ஓசை ஒழுங்கின் அடிப்படையில் தான் மிக முக்கியமாக செய்யப்பட்டது என்பது மிக கவனமாகும். திருக்குர்ஆனை பற்றி பேசக்கூடிய எல்லா அறிஞர்களும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், திருக்குர்ஆனில் பொருள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அதனுடைய ஓசை வடிவம் மிக முக்கியமானது. நீங்க பல இடங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய இசை மரபில் இந்த ஓசைக்கு மிக முக்கியமான விஷயம். உமர் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் 2வது ஆட்சியாளர், நபியின் மரணத்திற்கு பிறகான 2வது ஆட்சியாளர் அபூபக்கர், அடுத்தது உமர். உமர் மிக மூர்க்கமான ஒரு மனிதர், மிக கோபக்காரர். ஆரம்பத்தில் அவர் நபியினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நபியை கொலை செய்வது என்பது உமருடைய ஒரு லட்சியமாக இருந்தது. தன்னுடைய கையில் வாளை எடுத்துக்கொண்டு அவர் பயணப்படுகிறார். வழியில் ஒருவர் சந்திக்கிறார் உமரை. உமரை, எங்கே செல்கிறீர்கள்? உமர் சொல்கிறார், இங்கே முகம்மது இருக்கிறார். முகம்மது நம்முடைய அரபுகளுடைய பழம்பெருமைகளை சிதைக்கிறார், எனவே அவரை கொலை செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த நண்பர் சொல்கிறார், நீர் முகம்மதை கொலை செய்வது இருக்கட்டும்,
முகமதுடைய இஸ்லாத்தை பின்பற்றி உன்னுடைய சகோதரியுடைய கணவரும் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்களே, எப்படி அவர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? உமருக்கு இன்னும் கோபம் கூடுகிறது. தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய இரத்த உறவு என்று இப்படி இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று சொன்னவுடன் தன்னுடைய சகோதரனுடைய வீட்டை நோக்கி ஓடுகிறார். ஓடும்போது அந்த சகோதரி வீட்டுக்குள் உட்கார்ந்து திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார். உமர் வருவதை அவர் பார்த்து விட்டார். அந்த வசனங்களை எல்லாம் அப்படி மூடி எதுவும் தெரியாத மாதிரி இருக்கும்போது உமர் வருகிறார். உமருடைய காதில் அந்த வசனங்கள் விழுந்து விட்டன. உமர் இப்போது சொல்கிறார், நான் வரும்போது நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தீர்களே, அது என்ன ஓதி காட்டுங்கள். அவருடைய சகோதரிக்கு திணறுகிறது, ஆனாலும் ஓதுகிறார். ஓதும் போது உமருடைய மனநிலை மாறுகிறது. இங்கே உமர் அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அதனுடைய பொறுமையை கேட்டு மனம் மாறினாரா, அந்த ஓசை அழகை கேட்டு மனம் மாறினாரா என்பது ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக இருக்கிறது. அதனுடைய ஓசை மிக முக்கியமான விஷயம். நபி தொடக்க காலத்தில் தன்னுடைய திருக்குர்ஆன் இஸ்லாமிய கருத்துக்களை திருக்குர்ஆனுடைய வசனங்களின் வழியாகத்தான் மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தார். அந்த வசனங்கள் காதில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவரை எதிர்த்த மக்கத்து அரபிகள் காதில் பஞ்சுகளை வைத்துக் கொண்டு நடந்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அப்ப இஸ்லாமிய மரபில் இசை என்பது, நீங்கள் இசை இல்லாமல் திருக்குர்ஆனை ஓத முடியாது, ஒரு இசைத்தன்மை இல்லாமல் ஓத முடியாது. இப்ப தமிழ்ல நமக்கு நெடிலெழுத்துன்னு இருக்கு. தமிழ் நெடிலெழுத்துக்கு 2 மாத்திரைகள். இது தமிழுடைய மிக முக்கியமான விஷயம். அரபியில் இந்த நெடிலெழுத்து 6 மாத்திரை அளவிற்கு நகர். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்ப நீங்க பார்த்தாச்சுன்னா இதை அவங்க பல்வேறு குறியீடுகள், ஜத்துன்னு ஒரு குறியீடு வச்சிருப்பாங்க, மத்துன்னு ஒரு குறியீடு வச்சிருப்பாங்க, நுகுத்து வச்சிருப்பாங்க. இப்ப ஜத்து அப்படின்னு ஒரு குறியீடு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஜத்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது எப்படி இருக்கும்னு அந்த சிம்பிள் நம்ம ஸ்மால் லெட்டர்ல W போட்டா எப்படி இருக்குமோ அதான் ஜத்து மாதிரி இருக்கும். இந்த ஜத்து அப்படிங்கிறது எந்த இடத்திலெல்லாம் அந்த குறியீடு வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் அந்த சொல்லை நீட்டி ஒலிக்க வேண்டும் என்பது ஒரு குறிப்பாக மாறுகிறது. எனவே இஸ்லாத்தினுடைய இசை மரபில் திருக்குர்ஆனை நாம் எவ்வளவு பொருள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசும்போது அதனுடைய இசையையும் பேச வேண்டியிருக்கிறது. ஏன் அதனுடைய இசையை பேச வேண்டியிருக்குன்னா, இப்ப திருக்குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் வரும். உலகம் தோன்றிய முறை, இயற்கை, இறைவனுடைய தன்மை, இஸ்லாத்திற்கு முற்பட்ட வரலாறு, சொர்க்கம், நரகம், தண்டனை, குற்றம், சட்டதிட்டம், ஆண், பெண், கால்நடைகள் என்று பல்வேறு விஷயங்களை இஸ்லாம் அங்கங்கே பேசிக்கிட்டே போகும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாச்சுன்னா இது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமான பொறுமைகள், ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகள், ஒவ்வொரு விதமான சொல்லாடல்கள். நீங்கள் ஒரு மர்மை நாளை சொல்லும் போது அது ஒரு சாப்டினுடைய மொழி, மென்மையான மொழியில பேசாது. அல்லது ஒரு தண்டனையை சொல்லும் போது அது மென்மையான மொழியை எடுக்காது. அதே நேரத்தில் இறைவனுடைய கருணையை சொல்லும் போது அது ஒரு மென்மையான சொல்லை, ரொம்ப நெகிழ்வான ஒரு வாக்கிய அமைப்பை, கட்டமைப்பை கொண்டிருக்கும். இப்படி நூற்றுக்கணக்கான உணர்ச்சிகள் ஒரு குர்ஆன் பிரதிக்குள் அங்கே இங்கேயுமாக டிராவல் ஆகும். அப்ப இந்த நூற்றுக்கணக்கான உணர்ச்சிகளையும் ஒரே மைண்ட் செட்டில் அல்லது ஒரே துனியில் நம்மால் உச்சரிக்க முடியாது, உச்சரிக்க கூடாது. எனவே இந்த வெவ்வேறு துனிகளை வெவ்வேறு அதனுடைய அர்த்தங்களுக்கு ஏற்ப, அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப நாம் ஓதணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம் அந்த சொல் முறையில், நம்முடைய ஓதுதல் முறையில் நாம் வெவ்வேறு வகையான குரலுடைய ஏற்ற இறக்கங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இந்த குரலுடைய ஏற்ற இறக்கங்கள் வரும்போதுதான் எந்த உணர்ச்சியை நாம் அதை வெளிப்படுத்த நினைக்கிறோமோ அந்த உணர்ச்சியை அதுக்குள் நாம் கொண்டு வர முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திருக்குர்ஆனை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுல மிக அடிப்படையான விஷயம், இசை இல்லாமல் திருக்குர்ஆனை புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு முழுமையான புரிதலாக இருக்க முடியாது. ஏன் அது முழுமையான புரிதலாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, திருக்குர்ஆன் ஒரு விஷயத்தை நம்மிடம் உணர்த்த விரும்புகிறது. அந்த உணர்த்த வரக்கூடிய இதை நம்ம அந்த எந்த தொனியில் அதை உணர்த்த விரும்புகிறதோ அந்த தொனியில் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு அதனுடைய இசை குறிப்புகள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது.
இந்த இசைக்குறிப்பின் வழியாகத்தான் திருக்குர்ஆனுடைய அந்த 114 அத்தியாயங்களையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இசைக்குறிப்புகள் இல்லை என்று சொன்னால் அது வெறும் ஒரு அழகற்ற அல்லது உணர்ச்சியற்ற அல்லது எந்த விதமான ஏற்ற இறக்கமற்ற ஒரு தட்டையான வசனங்களாகவே நின்று போகும். நபியிடம் ஒருத்தர் கேட்கிறார், ஏன் உங்களுடைய தலைமுடி இப்படி நரைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி சொல்கிறார், இந்த 2-3 அத்தியாயங்களை நான் இவர் ஓத கேட்டேன், அந்த கவலையில் என்னுடைய தலைமுடி நரைத்து போய்விட்டது. ஒரு மறுமை நாளில் இறைவனுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்று குர்ஆனில் ஒரு இடத்திலே ஒரு அத்தியாயம் வருகிறது, ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தை ஒருவர் ஓதுகிறார், அந்த தொனியில் ஓதுகிறார். அந்த ஓதக்கூடிய அந்த தொனியில் உமர் மூர்ச்சையாகி கீழே விழுகிறார். குர்ஆனுடைய ஓதுதல் முறைக்கும் அதனுடைய அர்த்தத்திற்கும் இசை என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இதுதான் திருக்குர்ஆனுடைய ஒரு தன்மை. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, திருக்குர்ஆன் அரபு மொழியிலும் சரி, திருக்குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்ட வேறு மொழிகளிலும் சரி, அது உரைநடை வடிவத்தை எடுத்திருக்கிறது. நீங்க தமிழ்ல திருக்குர்ஆனை நீங்க பார்த்தாச்சுன்னா மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குர்ஆனுடைய மிக முக்கியமான மொழிபெயர்ப்புடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்ப பைபிளுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லைன்னு நான் தோணுது. திருக்குர்ஆனை மொழிபெயர்க்கும் போது அந்த மூல மொழியும் இருக்கும், மொழிபெயர்ப்பினுடைய உரையும் இருக்கும். நீங்க பார்த்தாச்சுன்னா இது மூல மொழியும் இது சென்னா இருக்கு. எல்லா இடங்களிலும் திருக்குர்ஆன் நூலடிவத்தில் பிரதியாக்கப்படும் போது அதனுடைய பிரச்சனையே எங்க வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது உரைநடை வடிவத்தை தந்துவிட்டது. எனவே இது ஒரு சிக்கல். ஒரு பிரதியை உரைநடை பிரதியாக அணுகுவதற்கும் ஒரு பிரதியை இசை பிரதியாக அணுகுவதற்குமான சிக்கலாக இஸ்லாத்தினுடைய இந்த பிரதியாக்கத்தினுடைய சிக்கல் இருக்கிறது. ஒருவேளை அதை இசை பிரதியாக அல்லது அதனுடைய கவிதை பிரதியாக அதை நாம் எழுதியிருந்தால் இதனுடைய வடிவம் அளவு இன்னும் கூடி இருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட உணர்ச்சி நமக்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிக நெடுங்காலம் இஸ்லாமிய திருக்குர்ஆன் பிரதி அது வாய்மொழியாகத்தான் பேணப்பட்டது. கிட்டத்தட்ட நபியினுடைய காலத்திற்கு பிறகுதான் ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்த 70க்கும் மேற்பட்ட தோழர்கள் இறந்து போக இப்போது அந்த வாய்மொழி பிரதியில் அதை பேணக்கூடிய ஒரு சிக்கல் வருகிறது. வாய்மொழி பிரதியில் பேணுவது சிக்கலாகிவிடுமோ என்று வரும்போதுதான் அதை தொகுக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த தொகுக்க ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா, ஓதுதல் என்கிற அந்த மரபு ஒரு இடத்துக்கு மாறி இப்ப பிரிண்டுக்கு கையில வருது. பிரிண்டிங்ல வரும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பிரிண்டிங்ல அதனுடைய இசை என்பது அடிவாங்கி விடுகிறது. ஆனா திருக்குர்ஆனுக்கான ஒரு வசதி என்னன்னா, தொழுகையோடு திருக்குர்ஆனை இணைத்து வைத்திருக்கிறார். முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் தொழுகையின் போது திருக்குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் ஓதுகிறார். இன்றைக்கும் உலகம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் பரவலாக வாழக்கூடிய பகுதிகளில், நாடுகளில் கிராத் போட்டிகள் என்று நடத்தக்கூடிய போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கிராத் போட்டி என்றால் குர்ஆனை ஓதக்கூடிய போட்டி. எனவே இசை இல்லாமல் குர்ஆனை ஓதுதல் சாத்தியமில்லை. இசை இல்லாமல் குர்ஆனை வாசித்தல் சாத்தியமில்லை. நீங்கள் இசையற்ற குர்ஆன் என்பது ஒரு முழுமை பெறாத ஒரு விஷயமாக இருக்கிறது. பின்னர் காலத்தில் சூஃபிகள் இந்த இசையை கையில் எடுத்துக் கொண்டார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இஸ்லாத்தின் குர்ஆனுடைய அந்த சாராம்சத்தை கவிதைக்குள் கொண்டு வருவதற்கு சூஃபிகள் முயற்சித்ததனுடைய பின்னால் இந்த இசை பற்றிய பார்வை அவர்களுக்கு இருந்தது. நீங்க ஜலாலுத்தீன் ரூமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவருடைய கவிதைகளுடைய ஒரு உள்ளீடான பகுதியாக திருக்குர்ஆன் இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வாங்க, தக்கலை பீர் முகமது அப்பா அல்லது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அல்லது கோட்டார் ஞானியார் சாஹிப், இப்படி சூஃபி மரபில் மிக முக்கியமாக இவர்கள் குர்ஆனை இசை வடிவில் தமிழ்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதனுடைய நேரடி நீங்கள் இசை வடிவில் தமிழ்படுத்தும் போது, உரைநடை வடிவில் தமிழ்படுத்தும் போதும் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இசை வடிவில் தமிழ்படுத்தும் போது அதனுடைய எசன்ஸ், அந்த குறிப்பிட்ட ஒரு திருக்குர்ஆன் வசனம் என்ன உணர்ச்சியை தருகிறதோ அதை தங்களுடைய சொந்த மொழியினுடைய இசைக்குள் கொண்டு வந்தார்கள்.
உரைநடையில் வரும்போது அந்த உணர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டு அல்லது அந்த உணர்ச்சி நீக்கம் செய்யப்பட்டு வெறும் வசனமாக சொற்களின் கூட்டமாக அது மாறுகிறது. இந்த ஒரு மரபு, நீண்ட மரபு 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் தமிழ்நாட்டுக்குள் வலுவாக இருந்தது. திருக்குர்ஆனுடைய இசை சார்ந்து, திருக்குர்ஆனுடைய இசை புரிதல் சார்ந்த ஒரு மரபை இந்தி தமிழ் சூழலில் சூஃபிகள் உருவாக்கினார்கள். ஆனால் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உரைநடை இலக்கியம் என்கிற ஒரு வடிவம் உருவான பிறகு, உரைநடை வடிவத்துக்குள் வந்த பிறகு திருக்குர்ஆனில் இருந்து இசை முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. நீக்கப்பட்டு இன்றைக்கு இஸ்லாமே இசைக்கு எதிரானது என்கிற ஒரு மனோபாவத்தை இது உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் திருக்குர்ஆன் ஒரு வாய்மொழி பிரதி. அந்த வாய்மொழி பிரதியை இசை வடிவம் இல்லாமல் அல்லது ஒரு ஒழுங்கு அமைப்பு இல்லாமல் ஓதுதல் என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்தது. இந்த சாத்தியமற்ற ஒன்று காரணமாக இசை சார்ந்து திருக்குர்ஆனுடைய பல நுட்பங்கள், இப்ப நம்ம இந்த முகநூல்ல பல விஷயங்கள் எனக்கு அந்த சந்தமா ஓத தெரியாது, ஆனா அவ்வளவு இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தை, ஒரு 10 வசனம் உள்ள ஒரு அத்தியாயத்தை ஒரு 15-20 முறைகள் ஓதக்கூடிய திறமைசாலிகள் இருக்கிறார்கள். இது இசை. இப்ப அடுத்த ஒரு கேள்வி வருது, இசையில் எந்த இசை ஆகுமான? குரல் இசை ஒன்றிருக்கிறது, கருவிகளுடைய இசை ஒன்றிருக்கிறது. இங்க என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இஸ்லாமிய கல்வியாளர்கள் அல்லது அறிவாளர்கள் இந்த கருவியின் இசையையும் குரல் இசையையும் வேறு வேறாக பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய இசை மரபில் இரண்டும் ஒன்றாக இணைகிறது. நீங்க தொழுகையில அவங்க தொழுகை அழைப்புக்கு கூப்பிடுவது பாங்கு சொல்லுதல் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்க பார்த்தாச்சுன்னா பாங்கு சொல்லுதல் என்பது ஒரு குரல் வழி மரபு. இந்த மின்சாரங்கள் வருவதற்கு முன்னால் அல்லது வேறு அறிவிப்பு முறைகள் வருவதற்கு முன்னால் நகரா என்று சொல்லக்கூடிய ஒரு தாள இசைக்கருவியை தமிழ் சூழலில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீங்க தமிழ் பண்பாட்டுக்கே உரிய ஒரு இசைக்கருவி. நீங்க பழைய கோயில்கள்ல நீங்க பார்த்தாச்சுன்னா நகரா மண்டபம் என்பதே தனியாக இருக்கும். அது ஒரு முரசறைகள். எனவே ஒரு இசை கருவி என்பதையும் இசை என்பதையும் இஸ்லாம் எல்லா காலகட்டத்துக்குள்ளும் தன்னுள் கொண்டேதான் பயணித்திருக்கிறது. இந்த பயணம் என்பதில் எந்த அளவுக்கு இது அனுமதிக்கப்பட்டது என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் கழிந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் கோட்பாட்டாளர்கள் மிக தவறாக இஸ்லாத்தை இசைக்கு வெளியில் நிறுத்தக்கூடிய ஒரு மனோபாவத்தை செய்கிறார்கள். ஒரு சமீபத்துல என்னுடைய உறவுக்காரர் ஒரு பையன் சின்ன பையன் கொஞ்சம் நான் பாட்டு கேட்க மாட்டேன்னு சொல்றான். ஏன்? அது இசை இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றான். அப்போ இசையிலிருந்து நீங்கள் ஒரு மனிதனை பிரித்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன இருக்க போகிறது? ஏழிசையா இசை பெயரா என்று இறைவனை தமிழ் மரபு பேசும். உண்மையில் இசைக்கும் உருவம் இல்லை, இஸ்லாம் பேசக்கூடிய இறைக்கும் உருவம் இல்லை. எனவே இஸ்லாத்தினுடைய திருக்குர்ஆன் பிரதி என்பது அடிப்படையில் ஒரு மியூசிக்கல் நோட்ஸோடு சேர்ந்தது. ஏன்னா இஸ்லாம் இசையை ஒரு நீண்ட மரபை பேசுகிறது. நம்ம ஷைலா பேசுன மாதிரி தாவீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர், தாவீதுக்கு இறைவன் இசை ஞானத்தை கொடுத்தான் என்பதை இஸ்லாமிய வரலாறு பேசுகிறது. பீரப்பா அவர்கள் ஒரு பாடலிலே சொல்வார்கள், கீத மொழி தாவூத், கீத மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய சங்கீதம் 1, சங்கீதம் 2 என்பதெல்லாம் அந்த தாவீதினுடைய அந்த மரபினுடைய ஒரு தொடர்ச்சி. எனவே இந்த வேத மரபுகளுடைய தொடர்ச்சியும் நாம் வைத்து பார்க்கும் போது இந்த வேத மரபு என்பதை இஸ்லாமிய வேத மரபில் இசை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படி ஒரு பறவையின் குரலை, எப்படி ஒரு குயிலின் ஓசையை இறைவன் விரும்புகிறானோ அதை போல மனிதனுடைய குரலின் ஓசையும் இறைவன் விரும்புகிறான் என்பதுதான் இஸ்லாமிய இசை பற்றிய பார்வையாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படின்னு இப்ப சிறப்பான ஒரு உரை. இந்த உரை மீதான விவாதத்திற்கு முன்னால் ஒரு ரெண்டு செய்தி. ஒன்று, நம்முடைய கோவையை சார்ந்த மதிப்பிற்குரிய கவிஞர் சக்திகனல் அவர்கள் அண்மையில் காலமாகிவிட்டார்கள். ஒரு அண்ணன்மார் சுவாமி கதை என்று நாம கேள்விப்பட்டிருப்போம்.
ஆஹ், ஆங்கிலத்துல த த்ரீ ட்வின்ஸ் என்று பிரெண்டா இஎஃப் பெக் என்கின்ற அறிஞர் ஆஹ், ஒரு சிறப்பான ஆய்வை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆஹ், அவங்க அந்த த்ரீ ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றது அண்ணன்மார் சுவாமி கதையை தான் சொல்வார்கள். அந்த நூலில் சக்தி கர்னல் அவர்களுடைய பணியை மதிப்பீடு செய்திருப்பார்கள். அந்த முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்ம 1978 திருப்பூரில் நடைபெற்ற மாநாட்டிற்கு சக்தி கர்னல் அவர்கள் கவிதை வாசித்தார்கள். என்ற பசுமையாக நினைவிருக்கிறது. ஒரு அண்ணன்மார் சுவாமி கதையை தொகுத்து முதலில் அச்சாக்கம் செய்து வெளிக்கொண்டு வந்தவர் அவர்தான். அவரை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. பேராசிரியர் செல்லப்பன் அவர்கள் பேராசிரியர் செல்லப்பன் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக இருந்தவர். தமிழுக்கு அற்புதமான கொடைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக சிலப்பதிகாரத்தை பற்றி அவருடைய ஆய்வு ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஆய்வு. அது மாதிரி ஒப்பியல் இலக்கியத்திற்கு நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார். ரவீந்திரநாத் தாகூருடைய கோரா என்கின்ற நாவலை அவர் தமிழில் மொழிபெயர்த்ததற்காக அவருக்கு மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஒரு பேரறிஞர். அவருடைய வகுப்புகளை நான் ஓரிரு முறை அந்த அவருடைய வகுப்புகளில் அமர்ந்து கேட்டிருக்கிறேன். மிகச்சிறப்பான ஒரு பேராசிரியர். நிறைய ஆய்வு மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் இந்த இருவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் அதே மாதிரி சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி சார்பாகவும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷைலா மேடம், நீங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. மிகவும் நல்லதொரு உரையை ஆற்றினார். அதாவது நல்ல நல்ல குறிப்புகள் எல்லாம் நமக்கு முன்பாக வைத்தார். அது ஒரு வாய்மொழி பிரதி, அடுத்து ஓசை ஒழுங்குக்கு உட்பட்டு அது அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கவிதை வடிவில் இருக்குன்னு சொன்னாரு. அது குறிப்பாக அவர் சொன்னது அந்த 6 மாத்திரை அளவு வரைக்கும் அது நீண்டு செல்லும் அப்படிங்கிறது மிகவும் அருமையான ஒரு கருத்து. அடுத்து பொருள்கேற்ப அந்த ஓதல் முறைகள் மாறுபடும். அது அது அருமையாக இருந்தது. அடுத்தது அது இசைக்குறிப்புகள், இதுல இசை மரபு அதுல இல்லைன்னா, இசைக்குறிப்புகளோடு அது இல்லைன்னா அது அழகற்று ஒரு தட்டையாக இருந்துவிடும் அப்படிங்கறது அருமையாக சொன்னாரு. அந்த நகாரா ஒரு இசைக்கருவி மூலமாக பாடப்படுகிறது தமிழ்நாட்டிலுங்கிற ஒரு குறிப்பும் நமக்கு முன்பாக வைத்தார். அதே போல இறைவனோடு நம்ம இட்டு செல்வதற்கு இசை மிகவும் உதவும் ஒரு கருவியாக இருக்கிறது. அந்த நிலையில மனிதனின் குரலை நாம் பாடுவது இறைவன் மிகவும் விரும்புகிற ஒன்று என்பதையும் குறிப்பிட்டு, இசைக்கும் திரு குரானுக்கும் மிக நெருங்கிய உறவு உண்டு என்பதை மிக திட்ட தெளிவாக எடுத்துரைத்த கவிஞர் முஸ்தபா ஐயா அவர்களுக்கு நன்றி. அருமையான ஒரு உரையை ஆற்றினார். நன்றி ஐயா. இன்னும் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மௌனகுரு ஐயா வந்திருக்கிறாரு. மிகவும் நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் செய்யலா. வணக்கம். வணக்கம். இந்த வானமாமலை உரையரங்கில் வர வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தும் இம்முறை வருகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களையும் தோழர்களையும் காணுகின்ற சந்தர்ப்பமும் கிடைத்தது. தைலாவையும் வருகின்றார் என்று நான் அறிந்தவுடன் நிச்சயமாக வர வேண்டும் என்று முடிவு வெட்டிவிட்டேன். இவ்வளவு நேரமும் நான் அதை அவதானித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு இசையில் சிறிது ஈடுபாடு உண்டு. உண்மையில் தக்கலை அமீமுடைய உரை என்னை மிகவும் கவர்ந்தது. தக்கலையே என்னை கவர்ந்த இடம்தான்.
கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த ஊருக்கு நான் வந்திருக்கின்றேன். அங்குள்ள எழுத்தாளர்களோடு நின்றிருக்கின்றேன். அந்த சூழல் எனக்கு ஞாபகம் வருகின்றது. உண்மையில் உரையாற்றிய ஹமீமுடைய அந்த உரை ஒரு வித்தியாசமான சிந்தனையை எங்களுக்கு தந்தது என்று நான் கூறுகிறேன். அவர் குர்ஆனை எடுத்துக்கொண்டார். குர்ஆனை எடுத்துக்கொண்டு அதை ஒரு இசை பிரதியாக எங்களுக்கு விளங்கப்படுது. மியூசிக்கல் டெக்ஸ்ட் இசை பிரதியாக அவர் புரிய வைத்தார். இது எனக்கு ஒரு புதிய விஷயமாக தெரிந்தது. ஒரு அத்தியாயத்திலேயே ஒரு பல்வேறு 10 வித உணர்ச்சிகளும் பெறக்கூடிய விதத்திலே அந்த அத்தியாயத்தை அவர்கள் வாசிப்பார்கள் என்று சொல்லி உதாரணத்துக்கு 1-2 இன்சிடென்டையும் கூறினார். அதாவது தலை நிறைத்ததும் இறந்ததுமான அந்த இசை தாக்கத்தினால் ஏற்பட்ட ரியாக்ஷன்ஸ்களை அவர் அழகாக சொன்னார். இப்படி குர்ஆனுக்கு இசை கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஓதுவதை கேட்டிருக்கின்றேன். இந்த இசைமயமாக அதை பார்க்கின்ற ஒரு பார்வையை ஏற்படுத்தி விட்டிருக்கின்றார் நண்பர் ஹமீம் அவர்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். இந்த கர்நாடக இசையை ஏன் இஸ்லாமியர் தொடவில்லை என்று சொல்லி தொட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய இசையிலே கீர்த்தனைகள் பாடிய பல இஸ்லாமிய புலவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ புலவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கீர்த்தனை பாடி இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் கீர்த்தனை பாடி இருக்கிறார்கள். இந்த கீர்த்தனைக்கு இந்துக்கள் மாத்திரம் பங்களிப்பு செய்யவில்லை, கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர் கணிசமான கர்நாடக வித்வான்களாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் நாட்டிலே கூட பல இஸ்லாமிய கர்நாடக சங்கீத வித்வான்கள் இருக்கிறார்கள். என் நண்பர் ஒருவர் அக்பர் என்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து வேட்டி கட்டி அவர் மரக்கறி உணவு உண்டு அங்கிருந்து பாடல்களை பாடி பழகி கொண்டு வந்தும் இங்கு அது சமூகத்தில் அவ்வளவாக அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் அப்படி வாழ்ந்திருக்கிறார். அந்த ஒரு மரபு எங்களிடம் இருக்கின்றது. காரணம் ஏன் கர்நாடக இசைக்குள் இஸ்லாமியர் போகவில்லை என்று சொன்னால், நான் நம்புகின்றேன் கர்நாடக இசை முழுக்க முழுக்க மதம் சார்ந்து இருந்தது, இந்து மதம் சார்ந்து இருந்தது. அந்த இன்றும் கர்நாடக இசை இந்து மதத்தை விட்டு வழியாக வரவில்லை, பரதநாட்டியமும் வரவில்லை. பரதமும் கர்நாடக இசையும் அது சைவம் சார்ந்தது அல்லது இந்து சார்ந்தது என்று கட்டமைப்பு கொண்டு இருக்கின்றபடியால் தமிழ் இலக்கியங்களை எடுத்து பார்த்தா ஞானசம்பந்த தொடக்கம் அருணகிரிநாதர் வரை எல்லா அழகான பாடல்கள் முழுதும் சிவனையும் முருகனையும் பற்றிய பாடல்களாகத்தான் இருக்கு. அப்படியான ஒன்றாய் இஸ்லாமிய தொடுவதற்கு கொஞ்சம் தயங்கித்தான் இருப்பார்கள். அதுதான் அந்த ஆகுர் ஹனிபா சொன்னதுக்கான காரணம் என நான் நினைக்கின்றேன். இறுதியாக ஒன்று கூறி முடிக்கின்றேன். என்னுடைய இடம் மட்டக்களப்பு. மட்டக்களப்பு என்று சொன்னால் இலங்கையிலே கிழக்கு பிரதேசம். நான் இப்போது இருந்து கதைப்பது கொழும்பிலே, மேற்கு பிரதேசத்தில் இருந்து கதைக்கின்றேன். மட்டக்களப்பிலே இஸ்லாமியர் செறிந்து வாழ்கிறார்கள், மிகச் செறிந்து வாழ்கிறார்கள். லேண்ட் லார்ட்ஸ், அதாவது நில உடைமையாளர்களாக இஸ்லாமியர் மட்டக்களப்பிலே இருக்கிறார்கள். கல்முனையிலிருந்து அக்கரைப்பட்டு வரை ஒரு 20 மைல் தூரம் பிரயாணம் பண்ணினால் 2 பக்கமும் தஞ்சாவூர் மாதிரி வய நிலம் இருக்கும். அவ்வளவு யாருக்கு சொந்தம் என்றால் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். அப்ப வியாபாரிகளாக வணிகர்களாக அறியப்பட்ட இஸ்லாமியர் மட்டக்களப்பிலே நிலப்பிரபுக்களாக நிலமுடையவர்களாக வாழுகிறார். நிலமுடையவர்களாக வாழ தொடங்கினால் அந்த நிலத்துக்கென்று இசை பண்பாடு உருவாவதும் இயல்புதானி. அப்படி உருவாகினபடியால் கிழக்கு மண்ணிலே இஸ்லாமிய இசை இன்னொரு வடிவம் பெற்றிருக்கிறது. என்ன வடிவம் என்று சொன்னால் அது நாட்டார் வடிவம். இங்கே உள்ள பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் அநாயசமாக கவி பாடுவார்கள். இலங்கையில் உள்ள மட்டக்களப்பின் நாட்டு பாடல்களில் அதிகமானவை இஸ்லாமிய பெண்கள் பாடிய பாடல்கள்.
அந்த இசை என்ன வடிவம் என்று சொன்னால் அதுதான் சுவையான அம்சம். அது இப்போது தக்கலை சமயம் கூறியது போல குரானிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இசை வடிவமாக இருக்கலாமோ என்று நான் யோசிக்கின்றேன். இந்த செய்தியை என் இசை ஆராய்ச்சியாளர்களுக்கு இங்கு நான் பகிர்வேன். அருமையான உரை தந்த கமிமுக்கும் என்னை வரும்படி இங்கு அழைத்த ராமச்சந்திரனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறிது நேரம் எடுத்து விட்டேன், மன்னிக்க வேண்டும். ரொம்ப அற்புதமான உரை. இஸ்லாமியருடைய வாழ்வியல் சம்பந்தமாக அவ்வப்பொழுது அவரது ஆய்வு கட்டுல முகநூல் எழுதிட்டு நான் விவாதிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு சிறப்பாக குரானில் இசை மரபு அப்படிங்கிறத பத்தி ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினாரு. அது உள்ள சில சிக்கல்களையும் சொல்லி காட்டினாரு. அந்த ராம் சொல்றவங்க இருக்காங்க. அது என்ன இந்த லகு அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் நமக்கு ஒத்துப்படாதுங்கிற மாதிரியான விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. இது ரொம்ப கொண்டு கூட்டி வரப்பட்ட பொருள் போல் தெரிகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இசை மரபு என்பது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தன்னெழுச்சியாக வந்த சூஃபி இசை மரபை நமக்கு காட்டுது. அது அது யாரும் அவங்களா ஒரு தனி மரபு உருவாக்கி உலகம் முழுக்க புகழடைஞ்சாங்க. அதே மாதிரி பல்வேறு இனக்குழுக்களை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கர்கள் ஆப்பிரிக்கர்களுடைய அன்றாட வாழ்க்கையில நடனத்தையும் இசையும் பிரிக்கவே முடியாது. நடனம் தாளம் அப்படிங்கிற விஷயத்த பிரிக்கவே முடியாது. அத மேடம் கூட தன்னுடைய தலைமுறைகளை சுட்டி காட்டினாங்க. அந்த விதத்துல ரொம்ப பல விஷயங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு உரையா இருந்தது. அந்த புராண டெக்ஸ்ட இசை வடிவத்துல என்னால பாட முடியாதுங்கிற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் அரங்கத்துல இருக்க யாராவது ஒரு 2 ஸ்லோகன் ஒரு 2 இதை பாடுவதற்கான வல்லமை இருந்ததுன்னா அது பாடினாங்கன்னா அது எப்படி இருக்குங்கிற ஒரு உணர்வை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோளை மட்டும் முன்வைக்கிறேன். முஸ்தபாவுக்கு வாழ்த்துக்கள். வேற அப்பாஜி பேசலாமா? மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு முஸ்தபாவுடைய ஒரு இசை பற்றிய ஒரு பேச்சை கேட்டதுல மிகுந்த சந்தோஷம். அவன் இப்படி பேசுவது எனக்கு புதிதல்ல. நான் அவரிடத்துல எதிர்கூற்றிய நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறேன். இடங்கள்ல அவனுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். உண்மையிலேயே ஓதுதல் என்பது கவிதையும் இசையும் சார்ந்தது. இரண்டையும் பிரிக்க முடியாததான். நான் வெளிநாடுகளிலே பல இடங்களிலே வேலை பார்த்திருக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் இஸ்லாம் கண்ட்ரிஸ்ல கூட வேலை பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓதுதலும் நமது ஆசியா நாடுகளிலே ஆப்பிரிக்க நாடுகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஓதுகிற ஓதலுக்கும் டெக்ஸ்ட் ஒன்றாக இருந்தாலும் இசை வேறு. என்னதான் நம்ம சொன்னாலும் அரேபியன் நேட்டிவ் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இஸ்லாமிக் மியூசிக்கல் ரெசைட்டேஷன் மற்ற முஸ்லிம்களிடத்திலே சுட்டு போட்டாலும் வராது. அவர்கள் அது நான் சொன்னது போல ஓதுதல் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் எப்படி ஓதுவது என்று சொல்லிக் கொடுத்தாலும் அந்த இசையை இவர்களால் இன்னும் காப்பி அடிக்க முடியவில்லை என்பது என்னுடைய சொந்த கருத்து. ஏனென்றால் நான் அரபியன்ஸ் ஓதுறத நான் பக்கத்துல இருந்து கேட்டிருக்கிறேன். அவருடைய மியூசிக்கை நான் ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சிருக்கிறேன். ஒரு சாதாரணமாகவே ஒரு 10 அரபியன் முஸ்லிம்ஸ் வெவ்வேறு காலகட்டங்களில் ஓதுனாலும் கூட அந்த இசைக்குள்ளான ஒரு விதமான ஒற்றுமை இருக்கும். அவர்களுக்கு அந்த இசை என்ன என்று தெரிகிறது. ஆனால் நமது இந்தியர்களோ பாகிஸ்தானிகளோ அல்லது சவுத் இந்தியன்ஸோ ஆப்பிரிக்கன்ஸோ யாரா இருந்தாலும் அவள் ஓதினால் டெக்ஸ்ட் மட்டும் சரியாக இருக்கும். பட் இசை நிச்சயமாக வேறாக தான் இருக்கும். ஓதுவதை பார்த்தாலே கேட்டாலே சொல்லிவிடலாம். இவன் ஒரு ஏசியன் அல்லது ஒரு ஆப்பிரிக்கன் அல்லது யூரோப்பியன் என்று கூட நம்ம சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு இசையினுடைய அந்த வித்தியாசத்தை என்னால் கவனிக்க முடிந்தது, என்னால் கவனிக்க முடிகிறது. இப்போது அந்த அரேபியன் இசைக்கான திரும்ப
அரேபியன் இசை வந்து ஒரு செவ்வியல் இசை அல்ல, அது ஒரு நாட்டார் இலக்கியம், அது நாட்டார் இசை. அந்த இசைக்கான வடிவங்கள் அவர்களிடத்திலே கூட இல்லை, அவர்களிடத்திலே எந்த இசை வடிவங்களும் இல்லை. பட் அவர்கள் தலைமுறையாக பாடிக்கொண்டிருப்பதால் அவர்களுக்கு அதை வந்து போகிறது என்பதுதான் உண்மை. இப்போ இவர்கள் இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல, இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல ஏன் அதை ஹராம் என்று சொல்வதற்கு முக்கியமான ரீசன் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அந்த இசையை இவர்களால் பாட முடியாது என்றால் இசையே ஹராம் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இசையோடு வர வேண்டும் என்ற தாகம் இருக்கலாம், முயற்சி இருக்கலாம், என்னவோ அவர்களால் நிச்சயமாக வர முடியவில்லை. இதுவரைக்கும் கம் அக்ராஸ் தட். அது அவங்களால ஒரு 50% கூட அந்த அரபிக் பீப்புள் ஓதுறது மாதிரியான ஓதலை தமிழ் மக்கள் இன்னும் கொடுக்க முடியவில்லை என்பது என்னுடைய அப்சர்வேஷன். சோ ஒரு கட்டத்துல இந்த லோக்கல் மியூசிக் இந்த ரெசைட்டேஷனுக்குள்ளால போய் விடுமோ என்கிற பயத்தினால இசையை ஹராம் என்று வைத்தார்களோ என்கிறதான கேள்வி எனக்கு அவர்களிடத்திலே உண்டு. திரும்ப ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே நீங்கள் சென்றீர்களா என்றால் இசையை நீங்கள் ஹராம் என்று யாரிடத்திலும் சொல்ல முடியாது. அது இசை என்பது அவருடைய வாழ்வியல். நான் வந்து ரொம்ப ட்ரைபல் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ரிஃபைன்ட் சர்ச்சஸ், ஒன்லி இங்கிலீஷ் சர்ச் எல்லாம் ஆப்பிரிக்கால போயிருக்கிறேன். போகும்போது ட்ரைபல் சர்ச்சஸ்ல வந்து அவங்க ட்ரைபல் லாங்குவேஜ்ல தான் பாடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரைபல் லாங்குவேஜுக்கு எழுத்தே கிடையாது, அவர்களாவே பாடுவார்கள், நேர்த்தியாக பாடுவார்கள். அதே போல ஆங்கில சபை சர்ச்சைகளுக்கு போகும்போது அவர்களுடைய கலர் மாறிவிடும். அவர்கள் அந்த ஆங்கில மியூசிக்கை மிகவும் தெளிவாக கற்று தேர்ந்து பாடக்கூடிய மக்களாக இருப்பார்கள். கிறிஸ்டியானிட்டியில இசை வந்து இட் இஸ் கம்பேட்டிபிள். அது எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த கலாச்சாரத்துக்கு போனாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களிடத்திலே போனாலும் மியூசிக் அவருடைய வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். ஆகவேதான் இன்றைக்கும் தமிழ் கிறிஸ்தவர்கள் தமிழ் சார்ந்த தமிழ் இசையோடு சேர்ந்த பாடலாம் இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் இன்றும் வரவேற்பு. ஆங்கிலம் கலந்த பாடல்களை பாடுவதை பொதுவாக சபைகளிலேயே நிப்பாட்டி விடார், வெளியே அவ்வளவு வருவதில்லை. இந்த ஆல்பம் போடக்கூடிய மக்கள் எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் லைட் மியூசிக் அல்லது தமிழ் மியூசிக் எல்லாம் போடுறாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் செவ்வியல் மியூசிக்கும் அவர்கள் படிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போது ஒரு சில இடங்களிலே அப்படிப்பட்ட அதுக்கு ஒரு இந்து என்கிறதான முத்திரை குத்தப்பட்டு அதை படிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரிய வெற்றி அடைந்தது மாதிரி எனக்கு தெரியவில்லை. தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கூட கர்நாடக இசையே படிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். எஸ்பெஷலி கேத்தலிக்ஸ், they are encouraging that. அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இசை இஸ் மியூசிக் இஸ் வைட்லி கம்பேட்டிபிள் இன் கிறிஸ்டியன் ஏரியாஸ். அது ஒரு முக்கியமான விஷயம். முசபாவுடைய நிறைய காரியங்கள் எனக்கு இன்ஃபர்மேட்டிவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சை கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். முஸ்தபாவுக்கும் கலையிலக்கிய பரமண்டத்துக்கும் எல்லோருக்கும், நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தம்பி ஹாமி முஸ்தபாவுடைய இந்த உரை புதிய வெளிச்சங்களை இஸ்லாம் இசை குறித்த பார்வையையும், திருக்குர்ஆனினுடைய பிரதியியல் தொடர்பான இசை தொடர்பான பிரதியியல் பார்வையையும் உள்ளிட்ட ஒரு உரையாடலை நமக்கு அழகான முறையில் ஹாமீம் தந்திருக்கிறார். இஸ்லாம் இசை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறது, அல்லது முஸ்லிம்களில் ஒரு பகுதியினர் எவ்வாறு இசையை புறந்தள்ளுகிறார்கள் போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் மிகச் சிறப்பாக முன்வைத்தார். குறிப்பாக திருக்குர்ஆன் அரபு மொழியில் வாசிக்கப்படுகிறது. உலக முஸ்லிம்கள் அனைவரும் அரபு மொழி தெரிந்தவர்கள் அல்ல. ஆனால் ஐவேளை தொழுகையில் அவர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அவர்கள் தொழுகையில் கலந்து கொள்ளும் போது ஓதப்படக்கூடிய குர்ஆனிய வசனங்களை செவிமடுக்கிறார்கள்.
ஒரு ஒழுங்குமுறைப்படி அதிலே கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக ரமலான் என்று சொல்லக்கூடிய நோன்பு காலத்தில் 30 நாட்களில் திருமறையின் 30 இயல்களை இதற்காக பயிற்சி பெற்ற ஆலிம்கள், ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஒவ்வொரு நாள் இரவு தொழுகைக்கு பின்னர் அது ஓதி அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அதில் குர்ஆன் ஓதக்கூடிய ஒழுங்கு அழகில் மெய்மறந்து அதில் அந்த தொழுகையிலே பங்கேற்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அரபு மொழி தெரியும் என்றில்லை. அவர்கள் அந்த இசை வடிவத்தில் அழகாக ஓதப்படக்கூடிய இந்த குர்ஆனிய வசனங்களையும் சொல்லாடல்களையும் கேட்டு அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, ஆமி முஸ்தபா சொன்னது போல சூஃபி இலக்கியங்கள் பல்வேறு இசை வடிவங்களில் பல பிரதிகளை நமக்கு தந்துள்ளன. தக்கலை பீர்மோதப்பா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய ஞான ரத்தின குறவஞ்சி என்ற பாடல் ஒரு இசை நாட்டார் வகைப்பட்ட ஒரு இசை மரபில் தரப்பட்டது. அதுபோல் ஞான நடனம், ஞான விகட சமத்து, ஞான மணி மாலை என்ற பல்வேறு பாடல்களை தந்துள்ள பீர் முகமது அப்பா அவர்கள் ஒரு பண்பாட்டு கலவையை இசை வடிவத்தின் மூலம் இஸ்லாமிய வெளியில் கொண்டு தந்திருப்பவர்கள் நம்முடைய சூஃபிகள் என்று சொன்னால் மிகையாகாது. அதுபோல்தான் குடங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் திருப்புகழ் பாடிய திருப்புகழைக்கு ஒத்த நூலை செய்துள்ள காசிம் புலவர் இயற்றியுள்ள பாடல்கள் போன்றவையெல்லாம் இசை வடிவமானவை. அவற்றை இன்றைக்கும் தமிழுலகம் போற்றுகிறது, பாராட்டுகிறது. அதிலே இது இஸ்லாமிய நூல்கள் என்றோ இஸ்லாம் அல்லாத நூல்கள் என்றோ என்று அறிஞர் பெருமக்கள் பார்ப்பதில்லை. அவற்றை இலக்கிய வடிவமாக, இசை வடிவமாக, மிக நுட்பமாக எவ்வாறு பண்பாட்டு வழிகளில் பயணித்து இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, ஒரு இஸ்லாமியர்களுடைய புரிதல்கள் எந்த அளவுக்கு இதில் இருக்கின்றன, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இத்தகைய படைப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. இது போன்ற பல நல்ல கருத்துக்களை, ஒரு உரையாடலை ஆமி முஸ்தபா அவருடைய உரை இன்று நமக்கு தந்திருக்கிறது. இது பற்றிய இன்னும் பல சிந்தனைகள் வர வேண்டும். அது பற்றிய தெளிவு தமிழ் இலக்கிய வெளியில் தரப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றேன். ஆமி முஸ்தபாவுக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி. நன்றி சார். தோழர் வணக்கம். வணக்கம். அன்பான தோழர்ல எனக்கு தோழர் ஹமீத் முஸ்தாபிடம் வந்து ஒரு கேள்வியா மட்டும்தான் ஒண்ணு இருக்கு. இப்ப தமிழகம் தவிர்த்து தென் மாநிலங்களில் அல்லது வட மாநிலங்கள், குறிப்பாக அந்த இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த குர்ஆன் இசை வடிவத்தில் வேற எங்காவது நம்முடைய தென் மாநிலங்களிலோ அல்லது வடநாட்டில் வேறு சில மாநிலங்களோ இருப்பதை பற்றி ஏதாவது தோழர் ஹமீத் முஸ்தபா தெரிவிக்கலாம் என்று நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இசை வடிவில் இதே குர்ஆனை வேறு ஏதாவது மாநிலங்களில் அரபு மொழியில் பாடுகிற பழக்கம், ஓதுகிற பழக்கம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளலாம். இருக்குது தோழர். அதாவது பெங்களூர்ல வந்து அதுக்குன்னே ஒரு பயிற்சி பள்ளியே இருக்குது. பெங்களூர்ல வந்து அந்த 7 வகையான முறைகளில் குர்ஆனை ஓதுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தாச்சுன்னா அது வந்து ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ல, அது வந்து ஒரு கூட்டு நிகழ்த்து கலை. ஒரு 7 வயசு பையனும் அதில் இருப்பாப்புல, ஒரு 70 வயசு பெரியவரும் இருப்பார். அவங்களுடைய ஸ்டைல்ல வந்து அதை ஓதுவாங்க. இப்போ வந்து ஒரு 7 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம்னு வச்சுக்கிடுவோமே. பொதுவா நார்மலா ஓதக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒவ்வொரு வசனமா நிறுத்தி ஓதுவாங்க. இன்னொரு அடுத்த கட்டத்துல ஒரு 2 வசனத்தை சேர்த்து ஓதுவாங்க. இன்னொரு அடுத்த கட்டத்துல ஒரு 3 வசனம் சேர்ப்பாங்க. ஒரு உச்சகட்டத்துல 7 வசனத்தையும் ஒரே மூச்சுல ஓதக்கூடிய அந்த நிகழ்த்து மரபு கேரளால இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அந்த கல்ட் வந்து நார்த் இந்தியாவில தான் வலுவா இருக்குது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நீங்க வந்து
பார்த்தாச்சுன்னா எப்படி வட இந்திய தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம வந்து பார்க்கிற மாதிரி இஸ்லாமிய மரபுக்குள்ள கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் தொழுகை பள்ளி வாசல்களில் இந்த பீகார், அஸ்ஸாம் இந்த மாதிரியான இடங்களில் இருந்து வந்த இந்த சமய பணியாளர்கள் அவங்க வந்து பார்த்தாச்சுன்னா இங்க வந்து அந்த பள்ளிவாசலை பராமரித்தல் இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் அவங்க வாராங்க. ஆனா அவங்க குர்ஆனை பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு நீண்ட மரபை பயிற்சி எடுத்துட்டு வராங்க. முன்னாடி எல்லாம் இங்க வந்து அப்படி இல்லை. யாராவது ஊர்ல வந்து ஒரு வயசானவர் இருப்பாரு, அவருக்கு ஒரு வேற வேலைகள் இருக்காது, அதனால பள்ளிவாசல்ல வந்து அவர் சர்வீஸ் பண்ணுவார், அவருக்கு இப்படி எல்லாம் மோத தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து நார்த் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வரக்கூடிய இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் இளைஞர்கள், ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளாடு தான் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 500 பேர் இன்னைக்கு வந்து சொல்ல முடியும். எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 பள்ளிவாசல் இருக்குன்னா ஒரு 50 பள்ளிவாசலில் பீகார், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியால இருந்து வந்து இந்த பணியாளர்கள் இருக்கிறாங்க. இது வந்து இப்ப அவங்க வந்து ஒருத்தர் வாராரு வந்து அவங்க வந்து இங்க வந்து ஒரு வீடை எடுக்கிறாரு, நண்பர்களை கூப்பிடுறாரு, இப்படியே தான் அந்த வேலை பிரிவினைகள், அந்த அவங்களுடைய வேலை முறைகள் வேற, ஆனா வலுவா இருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு இசை மரபுல வந்து நீங்க வந்து ஒரு நீண்ட இசை மரபு தமிழக இசை மரபை விடவும் மிக வலுவாக வட இந்திய இசை மரபு. நீங்க வந்து உஸ்தாது பிஸ்மில்லா கான், ஷேக் சின்ன மௌலானா, தபேலா ஜாகிர் ஹுசேன், முகமது ரஃபி, நீங்க யோசிச்சு பார்த்தாச்சுன்னா இந்த லிஸ்ட் அது வேற மாதிரி ஒண்ணு போகும். இந்தியாவிலேயே அந்த முறையாக செவ்வியல் இசை பயிலாமல் உச்சத்தை தொட்டவர்கள்ல 2 பேரை சொல்லலாம். தமிழ்நாட்டுல ஹனிஃபா, நார்த் இந்தியாவில வந்து முகமது ரஃபி. இது ஒரு ஓட்டம் இருக்குது. தமிழ்நாட்டை விட தென் மாநிலங்களை விட நார்த் இந்தியாவில் அந்த குர்ஆன் பாராயண மரபு ரொம்ப வலுவாக இருக்குது. தமிழ்நாடுக்கு வெளியே கேரளால வந்து மிக வலுவான ஒரு அமைப்பாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்களுக்கு வந்து கேரளாவை பொறுத்தவரை என்ன ஒரு வசதினா உலகம் முழுவதும் மலையாளி இருக்கிற இடத்துல இவங்க இந்த விங் அப்படி அப்படி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது ஒரு நாட்டா இருக்கு. நன்றி நன்றி தோழர், நன்றி. வணக்கம். வணக்கம். எனக்கு இசையை பற்றி அதிகம் தெரியாது. ஆனா எப்படி வந்து இஸ்லாம் வந்து ஒரு வாய்மொழி குர்ஆனுடைய இது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது என்பது ஒரு புதிய செய்தியாக நமக்கு முஸ்தபா அவருடைய உரை வழங்கியிருக்காரு. மிக சிறப்பான ஒரு உரை. ஒரு நூலில் வந்து இந்த முகலாயர்கள் இசையில் வந்து நௌஃபத் கானா அப்படிங்கிறத பற்றி ஒரு இதில் படித்தேன். அது வந்து மிக பாப்புலராக இன்னைக்கு இருந்திருக்குது. இந்த நகராங்கிற ஒரு இசைக்கருவி, முரசை போன்ற ஒரு கருவியின் மூலமாக அந்த இசை வடிவம் இருந்திருக்கிறது. அதை வந்து தென் மாவட்டத்தில் தென் மாநிலங்களில் இருக்க நாயக்கர்கள், குறிப்பாக திருமலை நாயக்கர் வந்து அதை விரும்பி கேட்டாரு அப்படின்னு ஒரு இதில் படித்தேன். அந்த நௌஃபத் கானா என்று சொல்லக்கூடிய அந்த சுஃபி மரபில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட அந்த ஒரு நகரா இசையை வந்து கேட்டு வந்து இது பண்ணதாகவும் அந்த ஒரு நூலில் படித்தேன். ஆகவே இது இந்த கானா அப்படிங்கிறதுல நௌஃபத் கானாவும் இந்த நகராவும் தென் மாநிலங்களில் வந்து அந்த இஸ்லாமிய இசையின் மூலமாக வந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி. அதை பற்றி முஸ்தபா அவர்கள் விளக்கணும்னு கேட்டுக்கிறேன். தொடர் எனக்கு வந்து அந்த ஏரியா பற்றி கூடுதல் தகவல் தெரியல. நான் அதை வந்து பார்த்துட்டு நான் வந்து சொல்றேன். ஆனா அந்த நகரா இசை, ஃபக்கீர் இசை பாப்புலர். இந்த இஸ்லாமிய இசை வடிவத்தில் நம்ம ஏற்கனவே தொடர் மோனகுரு சொன்ன மாதிரி நாட்டார் இசை வடிவம் என்பது மிக முக்கியம். ஃபக்கீர் இசை ஒரு அர்த்தத்துல நாட்டார் இசை, ஃபக்கீர் இசைகளை பற்றி நம்ம தனியா பேசலாம். ஏன்னா ஃபக்கீர்கள் இசையுடைய ரொம்ப முக்கியமான விஷயமே அவங்க வந்து மக்களோடு மிங்கிளானாங்க. நீங்க வந்து சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி, அதற்கு பின்னாடி உள்ள பல்வேறுபட்ட இயக்கங்கள்லையும் சரி, ஃபக்கீர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்குதான் ஃபக்கீர்கள் ஆவதற்கான சடங்குகள் நின்று போச்சு. முன்னாடி எல்லாம் ஃபக்கீர் சடங்குகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான சடங்காக இருந்தது. நௌஃபத் கானா பற்றி எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் அதை பார்த்துட்டு சொல்றேன். ஆனா வந்து வட இந்திய மரபுல வந்து நீங்க வந்து முகலாயருடைய ஆட்சிகள் இருந்த காரணத்தால நிறைய இசை உறுப்புகள், ஏன்னா நிறைய சூஃபி ஸ்கூல்ஸ் இருந்தது. இந்த சூஃபி ஸ்கூல்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிந்தனை மரபா இருந்ததுனால அவங்க ஒரு இசை வடிவத்தை தங்களுக்குன்னு உருவாக்கிக்கிட்டாங்க. இதான் எனக்கு ஓரளவு தெரியுது பார்த்தேன். அது போல உத்து அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மேண்ட்லின் போல சின்ன கிண்ணறம் போல உள்ளதையும்
இஸ்லாமியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதிகமா. சூஃபி வந்து இந்த குழல் இசைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்ததாட்டு சொல்றாங்க. எப்படி செவ்வியல் இசைக்கு வந்து நம்ம தம்புரா இந்த மாதிரி சொல்றோமோ, அல்ல சூஃபி இசையில அந்த குழல் இசைக்கான ஒரு இடம் அப்படிங்கிறத பரவலா பேசுறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பொதுவாக இஸ்லாமிய நிகழ்வுகள்ல நாதஸ்வரத்துக்கு பெரிதாக ஸ்பேஸ் இருந்த மாதிரி எனக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆனா மதுரையில வந்து இந்த கோரிப்பாளையம் பக்கத்துல ஒரு சின்ன முஸ்லீம் குடியிருப்பு இருக்கு. அந்த குடியிருப்பு பேரே மேலக்கார ஜமாத்து தான். கிட்டத்தட்ட முழுக்க அதுல வந்து பாரம்பரியமாக அவங்க வந்து நாகஸ்வரம் இசைக்கக்கூடிய கலைஞர்கள். ஆனா உலக அளவுல வந்து ஷேக் சின்ன மௌலானா உருவாயிருக்காரு. அவருடைய சகோதரர் மகனும் யாரோ ஒருத்தர் நம்ம மதுரை இசை கல்லூரியில மஸ்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஷேக் மஸ்தான் இருந்தார். சார் வணக்கம் சார். ஒரு சின்ன சந்தேகம். அஜிதாவா? ஆமா, வணக்கம் சார். இந்த ஷைலா அதே மாதிரி முஸ்தபா சார் 2 பேருமே அருமையான உரைகள். ஏன்னா நிறைய புதிய செய்திகள் இப்பதான் புதுமையா கேட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டதில்ல. ரொம்ப பயனுள்ள உரையா இருந்தது. இப்போ இந்த முஸ்தபா சார்கிட்ட ஒரு டவுட்டு சார். இந்த பக்ரிசா அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், கேக்குதுங்களா? கேக்குது. இந்த பக்ரீசா அதே மாதிரி அதுல கொஞ்சம் சடங்கு முறைகள், இந்த முனாஜாத்து முரியத்து அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த முறை இப்பவும் நடக்குதா அன்னைக்குள்ள மாதிரி? இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ இல்ல வேற ஏதாவது மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஒரு முறை இப்பவும் நடைபெற்று வருகிறதா அப்படிங்கிற ஒரு டவுட் சார். அதான் ஒண்ணு தெரிஞ்சுன்னா சொன்னா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது ஃபக்கீசா அப்படிங்கிற அந்த வடிவம் எடுக்குது. வட மாநிலங்கள்ல வேற வேற முறைகள் எடுக்குது. தமிழ்நாட்டுல வந்து முன்னாடி 3 இடங்கள் இந்த ஃபக்கீர்கள் ஆவதற்கான ஒரு தலங்களாக இருந்தது. ஒண்ணு மேலப்பாளையம். மேலப்பாளையத்துல இந்த முஹர்ரம் மாதத்தை ஒட்டி ஒரு இஸ்லாமிய சடங்கு முறைகள் 10 நாள் நடக்கும். அதுல ஃபக்கீர்கள் ஆகக்கூடிய ஒரு இருந்துச்சு. அதே மாதிரி திருமங்கலம் பக்கத்துல மேலக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. திருமங்கலத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் என்னும் அங்க ஒரு தர்கா இருக்கு. அங்கேயும் ஃபக்கீர்கள் ஆவதற்கான சில சடங்குகள் உண்டு. அதே மாதிரி நம்ம நாகூர் தர்கால இது நாகூர் தர்காவுடைய ஃபக்கீர் மரபு இன்னும் இருக்குது. ஆனா என்னன்னா காலத்தினுடைய அந்த இதுல வந்து ஃபக்கீர்களுடைய அந்த இது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நிறைவு பகுதிக்கு வருது. இன்னைக்கு வரக்கூடியவங்களும் அந்த இசை மரபை மட்டுமே வைத்திருக்கிறாங்க. இந்த சடங்குகளுக்குள்ள அவங்க வந்து வரல. ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறை வேற வேற கல்வி பெற்று வேற வேற பணிகளை நோக்கி அது வந்து நகருது. ஆனா அந்த இசை வடிவம் வந்து இன்னும் வலுவாட்டு இருக்குது. நீங்க இப்பவும் இஸ்லாமிய குடியிருப்புகள்ல பார்த்தாச்சுன்னா வாரந்தோறும் ஏதாவது ஒரு ஃபக்கீர் வந்து பாடல் படிச்சுட்டு இருக்காரு. உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப எளிமையான இந்த இசை வடிவம். ஒரு சின்ன ஒரு இசை கருவியை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் இடதுகை கொண்டும் வலதுகை கொண்டும் அசத்தக்கூடிய அந்த அசத்தல் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப அந்த சடங்குகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேலப்பாளையத்துல இல்ல, மேலக்கால்ல இல்ல. ஒருவேளை நாகூர்ல நம்ம விசாரிச்சு பார்க்கணும் இருக்கான்னு. நன்றி சார். நான் வந்து கேட்டது ஏன்னா, இப்போ அன்னைக்கு இப்ப இத்தா இருப்பாங்க, 41 நாள் விதவை மாதிரி எல்லாம் பிறர் கண்ணுல படாம எல்லாம் இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கடினமான சடங்கு முறை தான். இப்பவும் அந்த நடைமுறை இன்னைக்கும் பயன்படுத்தி வருகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் சார் கேட்டேன். சரி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம். நான் அஷ்ரஃப், சிங்கப்பூர்ல இருந்து அஷ்ரஃப். வணக்கம். நான் முதல் முறையாக இதுல இணைஞ்சிருக்கேன். அண்ணா முஸ்தபா அண்ணா வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள்ல சொன்னாங்க. நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இதுல வந்து என்னன்னா, அரபியர் அல்லாதவர்கள் படிக்கிறதுக்காக மொழிபெயர்ப்புகள் எல்லாமே வந்து வசன நடைகள் தான் இருக்குது. இது வந்து கவிதை நடையில இல்லை. அதாவது என்னுடைய புரிதலின்படி அப்போ வந்து இருக்கிற திருக்குரான் வந்து முழுமையாகவே வந்து கவிதை வடிவில் தான் இருக்குது. அது எப்படி ஓதுறோம் அப்படிங்கிறது அதுக்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஹஃபீதுகள் வந்து இன்னும் அந்த மாதிரிதான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. கவிதை வடிவில் தான் ஓதுறாங்க. அது வந்து தொழுகையிலையும் அந்த மாதிரிதான் வந்து கவிதை வடிவில் தான் ஓதப்படுதுங்கிறது என்னோட புரிதல். இது இப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு தோழர் வந்து பகிர்ந்து கொண்ட போது அரபியர்கள் ஓதுறது மாதிரி நம்ம ஓதுறது கண்டிப்பா வந்து ஓத முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தாய்மொழியில இறக்கப்பட்ட வேதம் அது அவங்களுடைய புரிதலும் அவங்க ஓதக்கூடிய அதே முறைகளும் நம்மளால ஓத முடியுமானா ஓரளவு தான் வந்து நம்மளால முடியும். முழுமையாக அதே மாதிரி ஓதத்துக்கு முடியாது. ஏன்னா இதுல
பயிற்றுவிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக அது மாதிரி ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓதக்கூடியவங்களும் இருக்காங்க. அதாவது அரபியர் அல்லாத நாடுகள்ல ஓதக்கூடியவர்கள் இஸ்லாமிய நாடுகள்ல முழுக்க சவுதி அரேபியா, துபாய் மாதிரி நாடுகள்ல அங்க வந்து தொழுகை வைக்கக்கூடிய ஹாஃபிஸ்களாக பள்ளிகள்ல இருக்காங்க, இமாம்களாக இருக்காங்க, அதை நடத்தக்கூடிய அந்த தொழுகை நடத்தக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால அரபியர்கள் நின்று தொழக்கூடிய முறையும் இருக்குது. இது எதனாலன்னா அவங்களுடைய அவங்க காரியாகிறது எப்படி ஓதுறாங்க அப்படிங்கிறத அந்த இசை வடிகளை ஒழுங்கா ஓதுறதுனாலதான் அவங்க வந்து அந்த தொழிலாகவே அங்க வந்து செய்யப்படுது. இப்படி இருக்கும்போது இதுல இந்த இசை வழி மரபு அப்படில இருந்து நம்ம வந்து தமிழுக்கு வந்து எந்த அளவுக்கு மாற்றமா நீங்க வந்து உணர்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கும். அதாவது இசை வழி மரபு அப்படிங்கிறதுல இருந்து இதுல என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, இதை வந்து நம்ம வந்து ஒரு வாய்மொழி பிரதி ஒரு எழுத்து பிரதியாக மாறுது. எழுத்து பிரதியாக மாறும்போது அந்த எழுத்து பிரதி வந்து நாளுக்கு நாள் அது வந்து மாறி 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 ஒரு அச்சு வடிவத்துக்குள்ள போகும்போது உலகம் முழுவதுமே இந்த எழுத்து பிரதி ஒரு ப்ரோஸினுடைய ஒரு ஸ்டைலை எடுக்குது. இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தாச்சுன்னா, முறையாக அந்த ஹாஃபிஸ்களாக அல்லது காரிகளாக அல்லது அந்த பயிற்சியாளர்களாக பயிற்சி பெற்றவர்களாக இருப்பவர்கள் அதை இசை வடிவில் ஓதுகிறார்கள். ஒரு சாதாரண ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எப்படி அந்த பிரதியை பார்க்கிறாப்ல, அல்லது எப்படி நம்ம வீடுகள்ல ஓதும் போது நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்முடைய ஓதுதல் முறையில் அந்த ப்ரோஸினுடைய ஸ்டைல் வந்துடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த நண்பர் அப்பாஜி சொன்னது மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி இந்த ஓதுதல் உச்சரிப்பு முறையில வந்து சிக்கல்கள் உண்டு. நம்ம வந்து நம்மளோட வேறொரு புவியியல் சூழல்ல நம்ம ஒரு மொழியை வந்து நம்ம வந்து பழகி வந்துட்டோம். அப்ப அரபுல இருக்கக்கூடிய பல அட்சரங்கள் நமக்கு வந்து தலைகுத்துறனால அது வந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நமக்கு வந்து அல்லாஹ் அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி உச்சரிக்க போறோம்? அல்லான்னு உச்சரிக்கிறோமா, அல்லான்னு உச்சரிக்கிறோமா? அப்போ ஒரு சில பெக்யூலர் வேர்டுகள், இந்த பெக்யூலர் வேர்டுகளை உச்சரிக்கிறதுல அரபுகளுக்கும் அரபு அல்லாதவர்களுக்கும் இடையிலான சிக்கல்கள் இருக்கும். இது வந்து மொழி. ஏன்னா வந்து தமிழ்ல நமக்கு வந்து வொவல்ஸ் சொல்றோம், இங்கிலீஷ்ல வொவல்ஸ் சொல்ற மாதிரி அரபுலையும் இந்த வொவல் எழுத்துக்கள் உண்டு. ஐவா அப்படின்னு சொல்லுவாங்க, அலிஃப் யா வா. இந்த எழுத்துக்களுக்கான வேற சில முக்கியத்துவம் உண்டு. இது எல்லாமே வந்து அந்த அட்சரம் சார்ந்த அரபு அட்சரம் சார்ந்த விஷயம். அதனாலதான் வேற எந்த புனித நூல்கள் அல்லது இலக்கியத்திற்கும் இல்லாத ஒரு விஷயமாக தஜ்வீது முறை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து கொடுக்குறாங்க. இங்க என்ன நம்ம இந்தியா மாதிரிப்பட்ட அல்லது தமிழ்நாடு மாதிரிப்பட்ட ஒரு நாட்டிலோட பிரச்சனை என்னன்னா, முதல்ல குரானை சொல்லி கொடுத்துருவாங்க. முடிச்சு அவன் வந்து அந்த பையன் ஒரு 10 வயசு 11 வயசு வரும்போது அவனுக்கு தஜ்வீதை சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி உச்சரிக்கணுங்கிறத. உண்மையிலேயே இந்த பாடத்திட்ட முறையில ஒரு மாற்றம் வரணும். முதல்ல எப்படி எழுத்தை உச்சரிக்கணும்னு தான் சொல்லி கொடுக்கணும். எழுத்தை உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குரானை வந்து உச்சரிக்கக்கூடிய முறையை சொன்னா அவனால அந்த முறைக்கு வர முடியும். இவன் முதல்ல இவனுடைய சொந்த வட்டார வழக்குல இருந்து கொண்டு, வட்டார மொழியில இருந்து கொண்டு அவன் குரானை ஓத படிக்கிறான். ஓதி போய் அது வந்து அவனுடைய மெமரிக்குள்ள அது வந்து ஸ்டோர் ஆயாச்சு. நீங்க 10 வயசு கழிஞ்ச பிறகு அவனை வந்து நீ வந்து இப்படி உச்சரிக்கணும்னு சொல்லும் போது அவனால் அதுக்குள்ளேயும் போக முடிய மாட்டேங்க, இதுக்குள்ளேயும் போக முடிய மாட்டேங்க. இது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனா உலகம் நீங்க வந்து ஒரு ஐரோப்பிய மாடல், இந்த உரைநடை வடிவ மாடலுங்கிறது கிட்டத்தட்ட என்ன கேட்டா ஒரு ஐரோப்பிய மாடலாகத்தான் எனக்கு தெரிகிறது. நம்மளே வந்து ஒரு கவிதை ஒரு கவிதையை வந்து ஒரு உரைநடை மாதிரி எழுதி தந்தா நம்ம எப்படி படிப்போம்? கவிதையா படிப்போமா, உரைநடையா படிப்போமா? நம்ம தெரிஞ்ச கவிதையா இருந்தா அதை கவிதை மாதிரி. அதனாலதான் நிறைய பேர் இந்த கவிதைகளை மேற்கோள் பண்ணும்போது இந்த ஸ்லாஷ் போட்டு எழுதுறதுக்கு பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்ப நீங்க ஸ்லாஷ் போட்டு எழுதிட்டீங்களோ அது உரைநடை வடிவத்துக்குள்ள வந்துடுது. இது உரைநடை அப்படிங்கிற மெமரி நம்மளை அறியாமலே நம்முடைய ஓர்மையற்ற மனசுக்குள்ள அதுக்கு ஒரு உரைநடை தன்மை வரும்போது இந்த சிக்கல் வரதாட்டு எனக்கு தோணுது. இன்னைக்கு அரபு நாட்டிலேருந்து வரக்கூடிய குரானும் வந்து உரை ஸ்டைல்ல தான் வருதுன்னு தோணும். சரி, நம்ம முஸ்தபாவுடைய உரை வந்து ரொம்ப கச்சிதமான பாத்திரமான ஒரு உரையாக அமைஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிலவக்கூடிய சூழல்ல முஸ்தபா வந்து முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள்ங்கிறது நம்ம மக்கள்ல நிறைய பேருடைய கண்களை திறக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது என்னுடைய எண்ணம். ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, முஸ்லிம் சமூகத்தை
ஒரு வகையில மட்டம் தட்டுவது அல்லது அது சம்பந்தமான ஒரு எதிர்நிலை கருத்தாக்கங்களை பரப்புவதில் வந்து அது உலகத்திலும் நடக்குது, இந்தியாவில் அது மிக அதிகமாக நடக்குது. அந்த முஸ்லிம் இனத்தையே சிறுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலத்திலும் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியும். அன்றாட நாம கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள். அதுல குறிப்பாக இப்போ வந்து இசைங்கிறது இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்லாதது அல்லது இஸ்லாம் வந்து இசையை மறுதளிக்கிறதுங்கக்கூடிய ஒரு வாதம் வந்து ரொம்ப பிரபலமாட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு முஸ்தபாவுடைய உரையில என்னன்னா அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பூரா முஸ்தபா உடைச்சு காட்டிடுது. ஒரு வகையில நம்முடைய சிந்தனையை கிளறக்கூடிய வகையில பல விஷயங்கள் நடைமுறை ரீதியாகவும் இஸ்லாமுக்கும் இசைக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் பேசிட்டு வரும்போது எனக்கு நான் முஸ்தபாவுடைய பேச்சுல போற போக்கில் சொன்ன ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். இசையை பற்றி பேசுகிற போதே இஸ்லாமிய மரபு என்பது அடிப்படையில் அது ஒரு சுதந்திரமானது அல்லது அதிலே ஒரு தாராளவாதம் இருக்கிறதுங்கிற கருத்தை வந்து முஸ்தபா முன் வச்சது மிக முக்கியமான ஒரு அடிப்படை கருத்தாக நான் பார்க்கிறேன். இஸ்லாம் அடிப்படையில நாம் இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்குள்ள இறுக்கமான எதிர்நிலையான ஒரு விஷயம் இல்லை. அது வாழ்வியல் சார்ந்து அதுக்குள்ள ஒரு லிபரலிசம் இருக்கிறது, ஒரு சுதந்திரவாதம் இருக்கிறது, ஒரு தாராளவாதம் இருக்கிறதுங்கக்கூடிய கருத்தை வந்து முஸ்தபா முன் வச்சது வந்து மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படி இல்லைங்கக்கூடிய பிரச்சாரமும் காரியங்களும் நிறைய நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க சிம்பிளாட்டு தெரியும், நீங்க பயங்கரவாதங்கக்கூடிய வார்த்தையே இன்னைக்கு வந்து ஒரு அது என்னன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் வார்த்தையாட்டு மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னா பயங்கரவாதங்கிறதே முஸ்லீம் இனத்தோடு முஸ்லீம் மக்களோடு சேர்க்கக்கூடிய இல்லாட்ட முஸ்லீம் மக்களை நோக்கி சாட்டக்கூடிய ஒரு கருத்தாக மாறி இருக்குது. உலகத்துல பல தலைவர்கள் சந்திக்கும் போது பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்க வந்து போராடுகிறதுக்கெல்லாம் பேசுவாங்க. அது எல்லாத்துக்குள்ள அந்த இம்ப்ளிகேஷன் படி அங்க இருக்கு. அதனால ஒரு உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் ஒரு யுத்தம் நினைக்கிறேன் இந்த விஷயம். அந்த வகையில வந்து இன்னைக்கு முஸ்தபா வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயம் வந்து வெறுமனே இஸ்லாமில் இருக்கக்கூடிய இசை குறிப்புகள் சம்பந்தமாட்டு உள்ள கருத்தாடலாக மட்டும் பார்க்காமல் நான் என்ன நினைக்கிறேன்னா முஸ்தபா வந்து ஒரு இன்றைய காலத்தில் நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அற்புதமாக இந்த அவையில முஸ்தபா செய்திருக்கிறாரு. முஸ்தபா இதை வந்து உடனடியாக இதை கட்டுரையாட்டு ஆக்கி, ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து மற்ற வெகுஜன அந்த பொது புத்திக்குள்ள கொண்டு போக இருக்குது. நிறைய விஷயங்கள் நிறைய கழிஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாட்டு அது கடுமையாக செய்யப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு முஸ்தபாவினுடைய உரை வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. அதை இன்னமும் மெருகூட்டி அதை எழுத்தாக மாற்ற வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். அதே போல இன்னைக்கு தலைமை தாங்கிய முனைவர் ஷைலா ஹெலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு தலைமையாக அவருடைய உரை இருந்தது. அவங்க ஏற்கனவே நம்முடைய தக்கலில் நடைபெற்ற ஒரு படிப்புரையிலும் கூட அவங்க வந்து அருமையாக பேசினாங்க. மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளராக இருக்கிறாங்க. நம்முடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாட்டு இப்போ அங்க பாளையங்கோட்டையில இருந்து இன்றைய நிகழ்ச்சியெல்லாம் வந்திருக்கக்கூடிய வந்து அது ரொம்ப ஒரு அருமையான விஷயமாக இருந்தது. அவங்களுடைய உரையும் சிறப்பாக இருந்தது. அதனால அவங்க தலைமை தாங்கிய அவங்க முனைவர் ஷைலா அவர்களுக்கும் அதே போல தம்பி ஹாமி முஸ்தபாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இசை அனைவரையும் தன்மைப்படுத்துவது, அதில் கூட அதோடு கூட நம்முடைய வேத எழுத்துக்களும் சேரும் பொழுது நம்ம இறைவனோடு கூட லயிக்கக்கூடியதாக நம்மை கொண்டு செல்லும். நிச்சயமாக இசையும் இறைவனுடைய சொற்களும் அந்த வேத எழுத்துக்களும் சேரும் பொழுது நம்முடைய முஸ்தபா ஐயா அவர்கள் வந்து மிகவும் அருமையாக பேசுறாரு. குறிப்பா வந்து இஸ்லாம் மதம் மிக இன்பமாக வாழ அனுமதிக்கிறதுன்னு சொன்னாரு. அது ஒரு மத்தியமாக உள்ள ஒரு மதம் அப்படின்னு சொன்னாரு. மிக அழகாக சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தாடல்களை நம் முன்பாக வைத்தார். அவருக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக 9 பேர் இதுல கேள்வி கேட்டாங்க. மிகவும் அருமையான கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. மௌனகுரு ஐயா ஒரு கேள்வி வைத்தாரு. இஸ்லாமியர்கள் வந்து கர்நாடக இசையை படிப்பதற்கு தயங்குகிறார்கள் அப்படின்னு. உண்மைதான். அதுல வந்து ஸ்ரீகணநாதா, சிந்தூர பைரவா அப்படின்ற பாடல்கள் எல்லாம் வரும், மதம் சார்ந்து வரும். அப்போ அதை நாங்கள் முன்வைத்து உலக தமிழிசை பல்கலைக்கழகத்தின் கல்விப்புல தலைவராக இந்த இருக்கிற நிலையில் நாங்கள்
அந்த கர்நாடக இசையை வந்து அடிப்படை தமிழிசை என்ற ஒரு வகுப்பில் ஒரு கோர்ஸ்ல வந்து இஸ்லாமியர்களின் படிக்கத்தக்க விதமாக பாடல்களை தெரிவு செய்து அப்படி அமைத்திருக்கிறோம். இஸ்லாமியர்கள் படிக்க, கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் அப்படி அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப பாடல்களை பாடிக்கொள்ளலாம், தேர்வு செய்து கொள்ளலாம். எல்லோரும் விரும்புவது இசை, அவர் ஒரு மதத்தினருக்கும் அது தடைபடக்கூடாது என்ற விருப்பத்தோடு தான் நாங்கள் தமிழர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள், நம்முடைய விருப்பு வெறுப்புக்கேற்ப நம்முடைய இறைவனை நாம் தேடிக்கொண்டாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு நாங்கள் செய்திருக்கிறோம். மிகவும் அருமையான கேள்விகளை எல்லாம் நமக்கு முன்பாக பகிர்ந்தார்கள். அதற்கேற்ற பதில்களையும் முஸ்தபா ஐயா கொடுத்தார்கள். மிகவும் அருமையான ஒரு கருத்து அரங்கமாக இது அமைந்ததை நினைத்து நான் மகிழ்கிறேன். இன்னும் தொடர்ந்து இது போல இசை தொடர்பான ஆராய்ச்சிகள் நம்ம இடத்திலே எழுப்ப வேண்டும். சார் கங்கா ஐயா சொன்னது போல எல்லா மக்களிடத்திலும் இது எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதை நானும் வலியுறுத்துகிறேன். மற்றுமாக இதில் இயக்குனராக இருந்து வரும் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பை தெரிவு செய்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கு நமக்கு பேச வைத்ததற்காக, எனக்கு தலைமை கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றுமாக இசைப்பாடல் பாடிய விக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றுமாக கங்கா ஐயா அவர்களுக்கும் இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் மற்றும் கேள்வி கேட்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த அற்புதமான ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மதிப்பிற்குரிய முனைவர் ஷைலா அவர்களுக்கு பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவாதத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் பேராசிரியர் மௌனகுரு, கவிஞர் காமு, அப்பாஜி, டாக்டர் சலீம், தோழர் KS, தோழர் பாப்பா ரமணி, டாக்டர் அஜிதா, திரு அஷ்ரப், தோழர் SK கங்கா, எல்லாருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் அதே மாதிரி பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்தார். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும், வெப்எக்ஸ்லையும் முகநூலிலும் கலந்து கொண்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.